Okay, let's get started. Welcome you all. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா தவங்கள் போதும் வரங்கள் பெறுவோம் வாருங்கள். ஸோ இது ஏதோ பயங்கர மிஸ்டிக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். நம்மளோட ப்ராக்டிக்கல் டே டு டே விஷயத்துல நம்ம எல்லாருமே அன்கான்ஷியஸா முடிவுகள் எடுத்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இல்லாட்டா வாழ்க்கை நகரவே நகராது. முடிவு எடுக்கலைங்கிறது கூட ஒரு விதமான முடிவு. ஸோ அப்போ அதை நம்ம வந்து கான்சியஸா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல். இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் இன்டெலெக்ட் இருக்கு. அப்போ இதை சரியா மட்டும் பயன்படுத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க வந்து நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா எனிவே நம்ம பயன்படுத்திட்டு அது அன்கான்ஷியஸா இருக்கு. ஸோ அதை முதல்ல கான்ஷியஸ் ஆக்கி ஓகே இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கம்ப்ளீட்டா ஒரு குவாண்டம் லீப், அதாவது 1+1=2, 2+2=4 அப்படிங்கிற மாதிரி ஒரு லீனியரா இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு குவாண்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு மல்டிபிள் சினர்ஜெட்டிக்கான ஒரு சேஞ்சஸ் வந்து பாசிபிள். இந்த ஒரே ஒரு விஷயத்த சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசா ஏதோ சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கிடையாது. எந்த அளவுக்கு இந்த குவாண்டம் லீப் இது சாத்தியப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அதல பாதாளத்துக்குள்ள போய் நமக்கு நாமே சாபம் கொடுத்துட்டு அதிலே உழண்டு தவிச்சு கஷ்டப்படுறதுக்கு காணாம போறதுக்கும் இதுதான் டூல். ஸோ நம்ம எல்லாருக்கும் அது இருக்கு, ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு வேணுங்கிற முறையில அதை பயன்படுத்த தெரியாம ஒரு மாதிரி குளறுபடி பண்ணிட்டு, ஸோ அப்ப வந்து சேஞ்சஸ் பாசிட்டிவா, அதாவது வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ அட்லீஸ்ட் முதல்ல அதை காம்ப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லா ஆக்கிக்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே ஒரு பெரிய க்ரோத். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அகெயின் இது வந்து ஐம் இன்டர்நேஷனலி சர்டிஃபைடு லைஃப் கோச். ஸோ எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப், கெரியர், ஹோம் ஓனர்ஸ்னா நான் ஏன் ஓனர்னு சொல்றேன்னா வீட்டை ஓன் பண்றது கிடையாது, அந்த ஃபேமிலியே அவங்க தான் ரன் பண்றாங்க. அதனால ஐ டோன்ட் சே ஹோம் மேக்கர்ஸ் பிகாஸ் தே ஓன் இட். அது அவங்களோட ஒரு விஷயம் மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய ஃபேமிலியில இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், ஹோம் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் எல்லார் கூடயும் ஐ கோச். மென், விமென், எல்லா ஏஜ் குரூப். ஸோ காமனா ஒரே தீம் தான் திருப்பி திருப்பி வரும். என்னன்னா ஏதோ ஒன்று வேணும், ஆனா அதை நோக்கி பயணிக்க முடியாம ஏதோ ஒன்று தடையா இருக்கு. ஸோ அது ஏன் என்ன தடையா இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்களோட சேர்ந்து டயலாகிங் மூலமா நம்ம வந்து அதை பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்ன, இல்ல என்ன ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, என்ன செய்யறத செய்யக்கூடாது, என்ன செய்யாததை செய்யணும் அப்படிங்கிறத வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை சாரதி தான் வந்து இந்த லைஃப் கோச்சிங் கெரியர் ஜாப். ஸோ அந்த இது வந்து நம்ம பகவத் மிஷன் மூலமா அந்த சர்வீஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அதனால எதுக்காக இவ்வளோ ப்ரீஃபிங் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் புரிதல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் இல்ல ப்ராக்டிக்கலா வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும், ஏன்னா ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் இணையும். நம்மளுடைய துன்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதும், கவலைகள் துன்பங்கள்ல இருந்து வெளியே வர்றதும், நம்ம அந்த ஞானம், மோக்ஷம், லிபரேஷன் சொல்றதும் ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் வந்து மீட் ஆகுது. ஸோ யாருக்கு எந்த இடத்துல இருந்து வர்றோமோ அது ஓகே, நாம எங்க எப்படி இருக்கிறோமோ அது ஓகே. ஸோ நம்ம ஆன்மீகத்துல தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இல்ல நம்ம ஆன்மீகத்துல இருந்து ஓகே இப்போ பயணிச்சாச்சு, பட் ப்ராக்டிக்கலா திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஒரே குளறுபடியா இருக்கு. ஸோ நம்ம ஆன்மீகத்துல அணுகுன மாதிரியே ப்ராக்டிக்கலா அணுகணும்னா நம்மளுக்கு வந்து அது சரியா வராது. அந்த பர்சனாலிட்டி, அதாவது பர்சனலா எந்த ப்ராப்ளமே கிடையாது, ஆனா பர்சனாலிட்டியில வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றது, கன்ஃபரண்ட் பண்றது, எம்ப்ரேஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸ். ஸோ நீங்க வந்து சேஃபா ஃபீல் பண்ணலாம். ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையின் பேர்ல முதல்ல உங்களுடைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இதுல கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து we will go into conversations and we can clarify it together. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 செஷன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ மே, நானே வந்து அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்க போறேன். இப்ப சப்போஸ் யாருமே வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு இதுல தேவைப்படுற எதுவும் இல்லை
அப்படின்னா நீங்க இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஜம்ப் இன், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐம் கோயிங் டு டேக் த ப்ரிவிலேஜ் டு கால் அவுட். அதாவது நானா ஒரு பேரை ரேண்டமா எடுத்து அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஈதர் வே கான்வர்சேஷன் நீட்ஸ் டு ஹேப்பன். அப்பதான் கிளாரிஃபிகேஷன். ஆனந்த் சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், ஆனந்த் ஃப்ரம் சென்னை. ஓகே. ஸோ நீங்க வந்து இப்போ Is it the same? briefing One கொடுத்ததுல second. Is it the same Anand that spoke last week? we spoke up, same Anand, yeah. Okay, yeah. சொல்லுங்க. ஸோ நீங்க பேசிட்டு இருக்கல ப்ரீஃபிங் கொடுக்கல, இப்போ பர்சனலி வி டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம், பட் பர்சனாலிட்டியில வி ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிற. ஸோ அதை எதை மீன் பண்றோம்? பர்சனல் அகத்துல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பர்சனாலிட்டியில ப்ராப்ளம்னா நம்ம வந்து நம்ம இயல்பை மாத்துறதுல, இல்லை நம்ம இயல்பை ஏதோ ஒரு ஹேபிட்டை வந்து ப்ராப்ளம் ரெஃபர் பண்றீங்க. இப்போ ஆனந்த் எப்படி இருக்காங்களோ ஆனந்த் மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எந்த மொமெண்ட்ல என்ன இயல்பு வெளிப்படும்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்குமே தெரியாது. ஆனா பர்சனாலிட்டிங்கிறது வந்து நம்ம புறத்துல நம்ம ஒரு, இப்ப நீங்க கேக்குற விதமா கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லணுமா வேணாங்கிறத வந்து யோசிச்சு நான் சொல்லுவேன். அப்போ ஒரு ஒரு குழந்தை அப்பாட்ட கேக்குறது, நம்ம பாஸ் கிட்ட பேசுறது, ஒய்ஃப் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த பர்சனாலிட்டி வேறுபடுது. நம்ம ஒரு பர்சனாலிட்டியா பிஹேவ் பண்றோம், அவங்களும் ஒரு பர்சனாலிட்டியா பிஹேவ் பண்றாங்க. பட் அதுக்கெல்லாம் அடித்தளம் இயல்பு, அதெல்லாம் தான். ஆனா அந்த இயல்பை மாத்துறதை பத்தி நம்ம பேசல. பட் அந்த புறத்துல எப்படி டீல் பண்றதுங்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து இப்போ நீங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன அந்த புறத்துல நம்ம இன்டராக்ட் பண்றதை தான் நான் பர்சனாலிட்டின்னு மீன் பண்றேன். இஸ் தட் கிளியர்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது கொஸ்டின் இருந்தது, இந்த ஏரியால எனக்கு டீல் பண்றது கஷ்டமா இருக்குன்னு அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா then we can go further. பட் இதுதான் நான் மீன். ஓகே 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 ஃபைன். ஸோ நான் அதுதான் நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே, யா, கரெக்ட். மோகன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கு பொதுவாகவே இந்த எதுலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்காதுங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு அந்த ஒரு இயல்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு மேம். பொதுவாகவே சொல்லுவாங்க, கொஞ்சம் நம்புடா, ஏன் நம்பாம போட்டு குழப்பிட்டு இருக்கிற, ஒரு நம்பிக்கையை வச்சுக்க அப்படிம்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பாசிட்டிவான கோட்ஸ் இது பண்றது, அந்த மாதிரி சும்மா அந்த வால்பேப்பர்ல பாசிட்டிவா பாக்குறது, பாசிட்டிவா வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப இந்த பகவத் ஐயாவோட அந்த இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் அது மாதிரி வேறுபடுது எனக்கு. அப்படியே நம்பிக்கையெல்லாம் இருக்க தேவையில்லை, அந்த விஷயத்துல நம்பிக்கைங்கிறது இங்க எப்படி பாக்குற மாதிரி இருக்குன்னா, நல்ல எண்ணமும் வரும், அந்த நம்ம எடுக்கிற முடிவை ஒட்டி கெட்ட எண்ணமும் வரும், அதாவது தேவையில்லாத எண்ணமும் வரும். தேவையானதை எடுத்துட்டு அந்த விஷயத்துக்கு எது தேவைன்னு இருக்கோ அதை எடுத்துட்டு போவோம், தேவையில்லாத விட்டுரு. ஸோ நம்பிக்கைங்கிறது அந்த நம்பிக்கை ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு உங்களோட ஒரு சஜஷன் தேவை மேம். இந்த நம்பிக்கைனா என்ன, அது நமக்கு தேவையா அல்லது எப்படி, அதை பத்தி ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு மேம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நம்பிக்கையின்மையினால, அதாவது நம்பிக்கையின்மையினால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நான் சொல்லல, பட் அந்த மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா நடந்தது ஏதாவது? இப்ப என் பையன் வந்துட்டு ஒரு பார்க்ல இருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப விழுந்தோம் எதுவும் அடிபட்டுருச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அது ஆக்சுவலா அவனுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நான் ஒன்னும் ஆகலைக்கிறது நான் நம்ப மறுக்கிறேன். நான் அதுக்காக போய் நிறைய இடத்துல பார்த்துட்டு, ஆனா என்னோட ஒய்ஃப் வந்துட்டு அவனுக்கு ஒன்னும் ஆகல, கரெக்டா இருக்கான்னு அவங்க நம்புறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து, அந்த ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது. எதுலையுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறேன். அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்றதா, இல்ல நான் ரொம்ப சந்தேகப்படுறேன்னா, நான் ஏன் அப்படி இருக்கிறேன், எனக்கும் அப்படி இருக்கிறது பிடிக்கல. நிறைய நேரங்கள்ல நான் நம்பியிருக்கலாமேன்ற எண்ணம் அதுக்கப்புறம் வரும், ஏன் நான் போட்டு இவ்வளவு போட்டு அதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நமக்கு அந்த நம்பிக்கைங்கிற உணர்வே இல்லையா? அப்ப யோசித்து பார்க்கும்போது, பின்னாடி என்னோட லைஃப்ல யோசித்து பார்க்கும்போது, இந்த நம்பிக்கை சம்பந்தமான புக்கை படிக்கிறது, நம்பிக்கையை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்ல போனா நம்பிக்கையே இல்லாத நான் தான் நம்பிக்கையை பத்தி அதிகமா தேடினவனாவும் இருக்கிறேன். ஓகே மோகன், ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு தான் நான் ஏதோ தேடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ நீங்க உங்க பையன் கீழே விழுந்தோடனே உங்க ஒய்ஃப் வந்து என்ன நம்புறாங்க, அவனுக்கு ஒன்றும் அடிப்படல அப்படின்னு நம்புறாங்க. ஓகே, அது வந்து இந்த மார்க்கரா வச்சுக்கலாம். நீங்க முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ண. ஸோ இப்போ அவங்க வந்து இல்ல பையனுக்கு ஒன்றும் ஆகல, நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன், ஒன்றும் காயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இல்ல ஏதாவது அடிபட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா?
ம். சோ நம்பிக்கை இல்லைன்னு அதை நீங்க வந்து டிஃபைன் பண்றீங்க. பட் அது ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவங்க இத ரெண்டு பேருமே மார்க்கரை தான் வச்சிருக்கீங்க. ரெண்டு பேருமே நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இவங்க வந்து அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்றத நம்புறாங்க. நீங்க வந்து அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஓகே. சோ நம்பிக்கைனா என்ன பேசிக்கானா, இப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து உண்மைன்னு எடுத்துக்கிறது தான் நம்பிக்கை. ஓகே. இப்ப அவங்க வந்து நம்பல, இல்ல அவன் ஒண்ணும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி இல்ல. அவங்க பாக்குறாங்க, உடம்பெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கும் அது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. இப்ப சப்போஸ் ஏதாவது கீறி ரத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க போறாங்களா? இல்ல, கிடையாது. அப்போ அவங்க நம்புறது உண்மையும் சேமா இருக்கும். ஓகே. யதார்த்தமும் அவங்க அவங்க பார்த்ததும் வெரிஃபை ஆகுது, சேமா இருக்கு. இப்போ நம்பிக்கைக்கும் ஃபேக்ட்டுக்கும் என்ன ஒரு ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது நம்ம கருத்துக்கும் யதார்த்த உண்மைக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ உங்க பையனை அந்த பார்க்ல இருக்கிற 4-5 பேர் பார்த்தாங்கன்னா கூட எல்லாருக்குமே இல்ல அவனுக்கு அடிபடல அப்படிங்கறத காமனா எல்லாருமே சொல்றாங்க. அப்படிங்கும்போது அதை பார்த்து வெரிஃபை பண்ண முடிஞ்சா அது ஒரு ஃபேக்ட், அது யதார்த்த உண்மை. இப்போ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம நம்ப தேவை. இப்ப சூரியன் வந்து காலையில வருங்கிறத நம்ம அது வருது இல்லையா? சோ அது நம்ம நம்புறதுனால அது வர்றது கிடையாது. அது ஒரு ஃபேக்ட். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, உங்க பையனை பாத்தீங்க. அப்போ ஆனாலும் ஏதோ அடிபட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒருவேளை உள்காயமா இருக்கலாமோ, அதுவோ இதுவோன்னு உங்களுக்கு தோணும். இல்ல மேடம், ஆக்சுவலா வந்து ஒரு 5 ஃபீட்ல இருந்து விழுந்ததுனால, அவனுக்கு பேக்ல இருந்து விழுந்ததுனால அவனால பேச முடியல. டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்பானோட அவனால சொல்ல முடியல. அவனுக்கு உண்மையிலேயே ஒண்ணு ஆயிருக்குங்கிற விஷயம் 2 பேருக்குமே புரியுது. ஆனா என் ஒய்ஃப் அந்த நேரத்தை கரெக்டா ஒரு நம்பிக்கையா அணுகுறாங்க. ஒண்ணும் ஆயிருக்காது, பாத்துக்கறலாம். ஆனா இல்ல அதான் நீங்க அதை கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போதான் நீங்க சொல்றீங்க 5 அடியில இருந்து விழுந்திருக்கான்னு. அப்போ 5 அடியில இருந்து விழுந்த ஒரு சின்ன குழந்தை அப்போதைக்கு எதுவும் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த பதட்டம் வருது இல்லையா, ஏதாவது ஆயிருக்குமோ என்னன்னு. அப்போ இப்ப நீங்க 2 பேர், இப்ப அவங்கதான் நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படுறாங்க, நீங்க அறிவோட தான் செயல்படுறீங்க. நீங்க பாக்குற லென்ஸ் ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு உங்க புத்திக்கு தெரியும். ஓகே, உங்க புத்தி அப்படிதான் அதை வந்து எடுத்திருக்கு. அவங்க வந்து தாய் இல்லையா, அடிபட்டிருந்தா கூட ஒன்னும் ஆயிருந்திருக்க கூடாது அப்படிங்கறத அது மேல ஏத்தி பாக்குறாங்க. அவங்கதான் நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படுறாங்க. இப்போ உண்மையிலே அவனுக்கு ஒருவேளை உள்காயமா இல்ல அடிப்பட்டு அந்த பதட்டத்துல ஒரு மாதிரி இமோஷனலா பயந்துட்டானா, ஷாக் ஆயிட்டானா, என்ன ஏதுங்கிறது, அப்போ அடிபட்டுச்சா படலையாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு என்னவோ ஒண்ணு ஆயிருக்குங்கிறதும் உறுதியா இல்ல. ஏன்னா அப்படி டக்குன்னு குழந்தைங்க விழுந்தா அது அப்படிதான் ரியாக்ட் ஆகுங்க. ஆனா குழந்தைங்களுக்கு தான் அந்த ரெசிலியன்சியும் அதிகமா இருக்கும். அடுத்த செகண்டே அதுங்க நம்மள மாதிரி அப்படியே ஸ்டக் ஆயிடாதுங்க. சோ நம்ம கூட நீங்க எல்லாம் இருக்கீங்க, சேஃபா ஃபீல் பண்ணிட்டு என்ன தேவையோ அதை இது பண்ணோம்னா அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஈவன் போன் கூட இது பண்ணா கூட பிசிக்கலாவும் சரி, இமோஷனலாவும் சரி, அவங்களுக்கு உடனே ஆறிடும், உடனே ஹீல் ஆயிடும். சோ அவங்க அந்த ஃப்ளோலே தான் இருப்பாங்க. உடம்பும் அந்த மாதிரிதான் இருக்கும், மனசும் அப்படிதான் இருக்கும். சோ அதுக்கு அது ஏதாவது ஒண்ணுன்னா கூட அது இதுவாயிடும். ஆனா ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கறதே தாங்க முடியாம அவங்க வந்து இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னா பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம் உங்க ஒய்ஃப். சோ இல்ல மேடம், அப்படி இல்ல. அதாவது இங்க எப்படின்னா மேடம் இருக்குது, இந்த இதை வந்து கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம்னா, இப்ப அந்த ஃபியூச்சர், அதாவது அவனுக்கு இல்ல வெயிட் பண்ணுங்க, இப்போ அது நீங்க அதை சொல்லுங்க, நான் லிசன் பண்றேன். பட் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டிஃபரன்சியேஷன் தெரியுதுல்ல, அதாவது ஒரே சம்பவத்தை நீங்க உங்களுடைய அறிவை வச்சு பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு எப்படி இன்டர்பிரேட் ஆகுதுன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி, அவங்க வந்து பார்க்கும் பொழுது இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இதுல வந்து யதார்த்தத்தை நீங்க 2 பேர் பாக்குறது வேற. சோ இப்ப இன்னும் வந்து இது ஏன் இப்படி பாக்குறீங்கிறது வேற. இப்ப சொல்லுங்க. ஏன்னா இப்ப மேடம் அந்த ஃபியூச்சர், அதாவது ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு ஆகல, அந்த ஃபியூச்சர் 2 பேருக்குமே தெரியல உண்மையிலே ஏதோ ஆயிருக்கு ஆகலையாங்கிறது. பட் ஆனா அந்த விஷயத்த நான் அணுகும் போது ஒரு பயத்தோட அணுகுறேன். அவங்க வந்துட்டு அந்த ஃபியூச்சரை வந்துட்டு நீங்க சொல்ற நம்ம இந்த டோட்டல் மைண்ட் மாதிரி இல்ல, அவங்களுக்குள்ள அதை பத்தியான இது இல்ல. அவங்க அந்த யதார்த்தத்தை மட்டும் ஓகே ஒன்னும் ஆகல, கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. சோ இப்ப அந்த ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது அது ஏதாவது ஆயிருக்குமோ ஆயிருக்காதோ, அது யாருக்குமே 2 பேருக்குமே தெரியாது. மோகன், லெட் மீ இன்டரப்ட். உங்களுக்கு உங்களை பத்தின கருத்தும் மத்தவங்க உங்க மேல சொன்ன கருத்தும் நீங்க ஒரு அவநம்பிக்கையான ஆளு அப்படிங்கிறது ஓகே, அதை இப்போதைக்கு எனக்கு உண்மையா இல்லையான்னு தெரியாது, பார்க் பண்ணி ஓகே, காரை பார்க் பண்ணுவோம் அந்த இது. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன பார்க்க உங்களை இன்வைட் பண்றேன்னா,
இப்படி பார்த்தா கரெக்ட், இப்படி பார்த்தா தப்புங்கிறதே முதல்ல தப்பு. ஓகே எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே ஒரு இதுவா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தப்பு. அப்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காது, பிசினஸஸ் எல்லாம் ரன் பண்ணவே முடியாது. ஓகே, சோ அது அது வேண்டாம், நீங்க அதை பார்க் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. சோ இங்க வந்து எது வந்து இத வந்து ஒரு ஒரு டெஸ்ட், அதாவது எதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் யார் யார் வந்து சரியா அணுகுறீங்க அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒவ்வொரு சூழ்நிலையும் வித்தியாசப்படும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயத்தோட நீங்க அணுகுறீங்க, ஓகே, அந்த பயத்தோட அணுக கூடாதுங்கிறது உங்களோட நம்பிக்கையா இருக்கு. பட் அதை விட்டுருவோம். இப்போ நீங்க பயத்தோட அணுகுறீங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி, ஓகே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அணுகுறாங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ நீங்க அந்த குழந்தை விழுந்தத உண்மையிலே நீங்க நீங்க எப்படி அணுகுறீங்கிறத விட சம்திங் ஹஸ் ரியலி ஹேப்பன்ட். இது வந்து லைவா ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 5 அடியிலேருந்து விழுகிறதுங்கிறது வந்து சும்மா சாதாரணமா கீழே விழுந்தது கிடையாது. சோ நீங்க ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல. கரெக்டா? கரெக்ட். ஓகே, அப்போ ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல அப்படிங்கும் பொழுது அடுத்து கண்டிப்பா இட் கால்ஸ் ஃபார் அ வெரிஃபிகேஷன். ஓகே, நம்ம போய் செக் பண்ணணும். ஒரு மாதிரி ஊமக்காயமா இருக்கா, இல்ல என்ன, அவன் பேச முடியுதா, என்ன பண்றது, திருப்பி அவன் இயல்பு நிலைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன உண்டோ அத பதட்டம் இல்லாம, அவனுக்கு கம்ப்ளீட்டா ஏதோ ஸ்க்ரூ அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போய் அதை பண்ணாம, இல்ல அவனுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அசால்ட்டாவும் இல்லாம, அந்த தேவையான இன்டென்சிட்டியோட அதை நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அத நீங்க 2 பேரும் பேரண்டா அட்டென்ட் பண்ணலன்னா அந்த குழந்தைக்கு அது பின்னாடி அது ப்ராப்ளம் ஆகலாம் இல்லையா? சோ அதை அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணின பிறகு இது ஒண்ணும் இல்ல, மேபி ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கமா, இல்ல ஏதோ ஒண்ணு வெரிஃபை பண்ணா ஒண்ணும் இல்ல அப்படிங்கும்போது தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு, நீங்க அந்த பயத்தோட பார்த்தேன்றீங்கல்ல, அது போயிடும். ஓகே, இப்போ அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும் பொழுது அவங்களும் நம்ம அணுகுனதுனாலதான் அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு அவங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்ப சப்போஸ் உண்மையிலே ஏதாவது ஒண்ணு உள்ள ஒரு மாதிரி இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு தெரியுது ஏதோ ஒண்ணுன்னா, அப்போ நீங்க வந்து என்ன, இந்த உங்களுக்கு இந்த உணர்வு வந்திருக்கு இல்லையா, இது உங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கு. அது கரெக்டா அட்லீஸ்ட் இன்னும் 10 நாள் கழிச்சு அது புறையோடி போய் ஆன பிறகு அதை இது பண்றதை விட உடனே உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த இதுல இருக்கீங்க. சோ அந்த ஃபீட்பேக் எடுத்துக்காதது நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட சாய்ஸ். அது எப்ப நம்மளுக்கு அந்த பவர், அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்குங்கிறது எப்ப வருதுன்னா, நமக்கு இந்த வந்ததையே குறை சொல்லிட்டே இங்கேயே திரும்பி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு நம்ம செய்ய வேண்டியதை கோட்டை விட்டு, உங்க இயல்பு ஒரு யதார்த்தத்தை விட கொஞ்சம் அதிகமா பயப்படுற மாதிரியே இருந்துட்டு போதே. So what, மோகன் இஸ் ஓகே. as long as நீங்க பதட்டப்பட்டு ஐயோ அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு, பிரெயின்ல இதுவாயிடுச்சு, இதுவாயிடுச்சு, பிளட் கிளாட் இருக்குமா, சில பேர் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அப்படியே வாழ்வா சாவான்ற மாதிரி எல்லாம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுவாங்களா, அது வந்து என்ன ஆயிடுது, அந்த பயங்கிறது வந்து டேஞ்சர்ங்கிற மாதிரி காமிக்கும் பொழுது அது ஓவரா அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் வந்து சார். ஓகே புரியுதுங்க மேடம். இதுல டோட்டலா இந்த நம்பிக்கையை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ நம்பிக்கை அப்படின்னா உங்களுக்கு தெரியற ஒரு விஷயத்த நீங்க நம்பணுமா? நமக்கு தெரியற விஷயத்த நம்ம நம்ப மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி சூரியன் உதிக்கிறதுங்கிறத நம்ம நம்ப தேவையில்லை, அது ஒரு ஃபேக்ட். தெரியுதுங்கிறத நம்ப மாட்டோம். இப்போ நமக்கு தெரிய முடியாத விஷயங்கள் சிலதுல நிறைய விஷயங்கள். இந்த நம்பிக்கைங்கிற क्वेश्चन வர்றதே நமக்கு தெரியாதத பத்தியான ஒரு இதுல தான் நமக்கு அந்த क्वेश्चनே முதல்ல. அதான் சோ அததான் நான் சொல்றேன். இப்போ தெரிஞ்ச விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்பிக்கையோட அணுகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நீங்க அந்த குழந்தை விழுந்தது அந்த அன்பிரடிக்ட், அது தெரியாதது தானே. சோ அப்ப நீங்க நம்பிக்கை கொண்டு வந்தீங்கல்ல அந்த இடத்துல கூட, அதனாலதான் நான் சொல்றேன். சோ அது அந்த இடத்துல அது நம்பிக்கைங்கிற மாதிரி அத இப்படி ஒரு ஃப்ரேம்ல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு டோட்டலா ஒரு அன்னோன் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயத்துல இப்போ இல்ல லெட் மீ ஐ திங்க் இட் காட் கன்ஃபியூஸ்ட். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம நம்ப தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும். இப்போ தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது அது இட் குட் கோ ஈதர் வே. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்க ஹெல்ப் கேக்குறாங்க, நீங்க பணம் கொடுக்குறீங்க, ஒரு கடனா கொடுக்குறீங்க. அவங்க நம்பி கொடுக்கறது அப்படின்னா என்னன்னா, அவங்க நாணயமா திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட். இது பண்ணுனா இவங்க வந்து திருப்பி இது பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு ஒண்ணும் இதுவாகாது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். அந்த நம்பிக்கைங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட். சோ இப்போ அவங்களோட நீங்க பழகுனதை வச்சு இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ எனக்கு நான் கொடுக்கறவெல்லாம்
எனக்கு திருப்பி கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நினைச்சு நம்ம நம்பிக்கையோடயே செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வேணாலும் கொடுக்கறது கரெக்டா? அது தப்பு. அந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேறுபடும். அது வந்து அந்த பர்சனோட பிஹேவியர்ல அதுதான் நமக்கு நம்பிக்கையை பில்ட் ஆகுது. அது நம்மளோட நம்பிக்கை கிடையாது அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. ஸோ அதைத்தான் நான் இங்க டிஸ்டிங்ஷன் பண்ண விரும்புறேன். அதாவது நமக்கு வந்து நான் நம்பிக்கையா அப்படி கொடுக்குறேன்னா, நம்பிக்கைன்னு நம்ம அவங்க மேல வைக்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்க நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நபரா இல்லையா, முதல்ல அவங்களுக்கு அந்த வருமானம் இருக்கா, சோர்ஸ் இருக்கா, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா, நம்ம வந்து இல்ல அவங்க ரொம்ப வருஷம் பழக்கமா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். பட் அகெயின் இங்க கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கு, கால்குலேஷனும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. என்னதான் கால்குலேட் பண்ணி என்னதான் கொடுத்தாலுமே அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் பேர். ஓகே ஓகே, இது வந்து கரெக்ட், புரியுது மேடம் அந்த டிஸ்டிங்ஷன். அந்த அதாவது நம்ம செய்ய வேண்டிய டியூ டிலிஜென்ஸ் செஞ்ச பிறகும், இப்ப நம்ம எல்லாம் என்னன்னு புரிஞ்ச பிறகு, ஓகே நம்ம அகத்துல ஒண்ணுமே பண்றதுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அகத்துல வேலை இல்லைன்னு விடுறோம் இல்லையா, அந்த முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அது நம்மளா அறிவா யோசிச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்ம அதை ஒரு அந்த இடத்துக்கு வர்றோம். அதுக்கப்புறம் அந்த மலர்வு, நம்மளுடைய இயல்புகள், நம்மளுடைய அந்த மாற்றங்கள் அதெல்லாம் எப்போ வரும் தான். ஏன்னா இத நம்ம கை வைக்காம இருந்தா வரும். அந்த எப்போ வரும், என்ன வருங்கிறத வந்து நம்ம அந்த சரண்டர் அப்படிங்கிறோம். நம்மளுக்கு அதை ட்ரஸ்ட் பண்றோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய டியூ டிலிஜென்ஸையும் செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரியும் பிஹேவ் பண்றோம். ஆனா நம்ம பிஹேவியர் நம்ம கணக்குனால மட்டுமே அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ நாமளும் அங்க இருக்கிறோம், நமக்கு அந்த ஒரு அந்த தயவு, அந்த கிரேஸ்ஃபுல்லாவும் சில விஷயங்கள் நடக்கணும். அப்போ அந்த 2 காம்பினேஷன்ல தான் நாம செய்யறதையும் செய்யணும், நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால முடியாதுங்கிறத சரண்டரும் பண்ணி இது பண்ணும் பொழுதுதான் அந்த ஆனா அது சரியான நபர்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கிறோங்கிற அந்த ட்ரஸ்ட், அது நம்பிக்கை வரும் பொழுதுதான் அது வரும். இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருப்போம். இப்ப நம்ம ஒரு டிரைவர், நம்ம டூர் போறோம், நம்ம வேன் எடுத்திருக்கோம், ஒருத்தர் வந்து டிரைவ் பண்றாரு, ஐயோ அவர் ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா. இப்போ நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு போறோம், ஐயோ அவருக்கு ஹில் ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா, அது இதுன்னு நம்ம பயந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட கேக்குறீங்க, நீங்க ஏற்கனவே ஹில்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா, இல்லங்க சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இல்ல அவரு ஆனா அவர் 100 முறை கொடைக்கானல் போயிருக்கு, ஆனா டஸ் தட் கேரண்டி நீங்க 101வது வாட்டி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குங்கிறதுக்கு கேரண்டியா? இல்ல, கிடையாது. அவ்வளவுதான். சோ நம்ம ஹில்ஸ் ஏறவே இல்லாத ஒரு டிரைவரை போடக்கூடாது, அந்த பழக்கம் இருக்கிற டிரைவரை போடணும். ஆனாலும் சேஃபா போறது வந்து ஒரு வாழ்க்கையே. அதனாலதான் சொல்றோம்ல, ஒரு நம்பிக்கை தான், அந்த ஒரு ட்ரஸ்ட் தான், எதுவுமே அந்த கேரண்டி கிடையாது. சோ செக்யூரிட்டிங்கிறதே வந்து ஒரு ஃபால்ஸ் இதுதான். சோ அதனால இந்த 2 ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்கனால டோட்டலா விட்டுறோம், அது கசமுசம் ஆயிடும். இல்லையா, ஓவரா கண்ட்ரோல் பண்ணி டு த டாட் எல்லாமே நான் தான் இங்க பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஓவரா கண்ட்ரோல் ஃப்ரீக் ஆயிடும். ஓகே, சோ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நுவான்ஸ், அந்த டான்ஸ் தான் வந்து அந்த ஃப்ளோ. ஓகே, புரியுது மேடம். ஓகே, சோ எதுவுமே சரி தப்பு அந்த மாதிரி இல்ல, உங்க இயல்புல என்ன வருதோ 100% ஓகே. ஓகே மேடம், ஓகே. உங்களுக்கு எது தேவையில்லாத இடத்துல நம்பிக்கை வைக்கிறது வேஸ்ட், தப்பு. தேவைப்பட வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஓகே வைக்கலாம்ல. இது வர்றவன்லாம் திருடனா, இப்ப பஸ்ல ஏறவன்லாம் நம்ம கையில இருக்கிற காசு திருடுறதுக்கு தான் வர்றான்னு நினைக்க தேவையில்லை. அவனுக்கு 1000 வேலை இருக்கும், அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். சோ நம்ம நம்பிக்கைங்கிறது என்னன்னா ஒரு சேஃப், கம்ப்ளீட்டா ஓகே நான் சேஃபா தான் இருக்கேன், சேஃபா என்ன பார்த்து அட் த சேம் டைம் நம்ம ஆண்டனாஸ் எல்லாம் ஆன்ல தான் இருக்கு, என்ன வருது, என்ன நம்மளை சுத்தி நடக்கிறதோட அவேர்னஸும் இருக்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்க மேடம், மேடம் வேற யாருக்கு கொஸ்டின் இல்லைன்னா நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இதுல அடிஷனலா கேட்கலாங்களா? கேளுங்க. இல்ல, இதுல நம்ம இந்த டோட்டல் மைண்ட்ங்கிற விஷயத்த வந்து இது எப்படி மேடம் புரிஞ்சுக்கிறது, இது கூட சேர்த்து அது எதுவும் சொல்ல முடியுமா உங்களால அதை பத்தி? ஓகே, இப்ப எல்லாரும் கான்செப்சுவலா கேட்கறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்ப டோட்டல் மைண்டோட நீங்க இந்த நம்பிக்கைன்னு சொல்றோம்ல மேடம், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு தெரியாத ஒரு அன்னோன் விஷயம், நம்மளால 100%
அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு 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 கட்டத்தில் நம்ம நம்பித்தான் ஆகணும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து அந்த டோட்டல் மைண்ட்னு சொல்றோமா, ஓகே லெட் இட் பி, இட் வில் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு விட்டுறோமா? ஸோ இதைத்தான் நம்ம நீங்க டோட்டல் அதை மைண்ட் இன்டெலெக்சுவலா கேட்காம என்ன விஷயத்துல இப்ப உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. அந்த நான் என்னோட பையனோட விஷயத்திலேயே அந்த நேரத்துல ஆகும்போது நான் வந்து ஒரு அவநம்பிக்கையில ஆகுறேன், பட் செக் பண்றேன். பட் ஆனா அந்த அன்னோன் விஷயத்த ஓகே கரெக்டா தான் இருக்கும், அது வந்து நம்ம கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் மைண்டை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் தம்பிக்கு, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம். அந்த ரிசல்ட்டோ இல்ல வாட் எவர் கான்சிக்வன்சஸ் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே வந்துட்டு விட்டுறலாம், நமக்கு அது கையில கிடையாது அப்படின்றத நம்ம டோட்டல் மைண்டை விடுறது தான் அந்த நம்பிக்கையா? அதுதான் கரெக்டான. ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் நீங்க முதல்ல நான் சொன்னதே நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க அவநம்பிக்கை அப்படிங்கிறீங்கல்ல, அத நீங்க ரீஃப்ரேஸ் பண்ணுங்க. நீங்க அவநம்பிக்கையாலாம் இல்ல. அதத்தான் நான் திருப்பியும் சொன்னேன். அவங்க பாசிட்டிவ், அதாவது அவங்க ஒண்ணும் இல்லைன்றத நம்புறாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு ஆயிருக்குங்கிறத நம்புறீங்க. ஆக மொத்தம் 2மே நம்பிக்கைவாதிகளா தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. முதல்ல அது உங்களுக்கு உடையுதா? உங்களுக்கு புரியுதா? புரியுது மேடம். நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. கண்டென்ட் கலர் தான் வேற. ஓகே ஓகே ஓகே. அவங்க வந்து நல்லா நடக்கும்னு நம்புறாங்க, நீங்க வந்து ஏதோ கோளாறா நடக்கும்னு நம்புறீங்க. 2 பேரும் நம்புறீங்க. ஓகே. சோ இதுல நீங்க நம்பிக்கைப்படாத ஆளுங்கிறது கிடையாது முதல்ல. ஓகே ஓகே ஓகே. உங்களை பத்தினத தெளிவா ஓகே. இப்போ இப்போ நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இயல்புல நீங்க போய் அதை அணுகுறீங்கல்ல. இப்போ டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுக்கறதுன்னா என்னன்னா, உண்மையிலே அந்த இடத்துல என்ன ஆகுங்கிறத உங்க ஒய்ஃப்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, உங்கனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? கரெக்ட். அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் ஸ்கோப். அந்த அவுட் ஆஃப் ஸ்கோப்பா உள்ளத நம்ம அந்த அவுட்கம், அது ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு அந்த முடிவு, அந்த கடைசியில அந்த அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க மண்டைக்குள்ள ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாவே பெருசாயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவங்க அதை சொல்லிட்டே இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப அது 2மே இல்ல. ஏன்னா 2மே உண்மை இல்லை. ஏன்னா யாருக்குமே தெரியாது அந்த மூமெண்ட்ல. அப்போ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயத்த ஒரு இன்டென்ஷன், ஒரு சங்கல்பம் மாதிரி, தம்பிக்கு ஒன்னும் அந்த மாதிரி கெடுதியா நடக்கக்கூடாது, நல்லபடியா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இத யார்கிட்ட ஒரு நம்பிக்கையா உங்களுடைய இந்த இன்டென்ஷனை பத்திரமா ஒருத்தவங்க யாரை நிறைவேற்றுவாங்க, என்ன வேணுங்கிறது சங்கல்பம் பண்ணலாம். பட் அத வந்து ஓகே என்ன நல்லதோ அது நடக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட அந்த அவுட்கம், அத பொறுப்பை கொடுத்துடணும். அப்படின்னா என்னன்னா அந்த அவுட்கம் பத்தி திங்க் பண்றதை விட்டுறோம். அப்ப அங்க உள்ளத ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றதை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி சில பேர் என்ன நினைப்போம், நான் அப்பவே சொன்னேன்ல, உன்னைய நான் இன்னைக்கு விளையாட போவேண்டான்னு நான் சொன்னேன்ல, நீ பேசாம நம்ம டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம்ல. இப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருந்தா இந்த 12B படம் மாதிரி நீங்க இந்த சீனே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்ம பாஸ்ட்ல இருக்கோம்னு அர்த்தம். இதையே நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல, இதுக்கே நடக்காம இருந்திருக்கலாம்னு. சோ இப்போ பாஸ்ட பத்தியும் நீங்க அந்த மாதிரி, நீங்க இந்த சினாரியோல அந்த மாதிரி சொல்லல, பட் சில சமயம் நம்ம நினைப்போம், சப்போஸ் ரொம்ப ரத்தம் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைப்போம்னா ஏதோ ஒண்ணு பண்ணி இது நடக்காமலே இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். சோ இப்ப அந்த பாஸ்ட பத்தின விஷயமா இருந்தாலும் விட்டுருங்க, ஃபியூச்சரை பத்தி விஷயமா இருந்தாலும் விட்டுருங்க. அப்படி கொடுக்கறதுதான் நம்மளோட டோட்டல் மைண்ட்னா என்னன்னா, நம்மளுடைய மொத்த இயல்பு, நம்ம மனசுதான் அது. அல்லது நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஒரு இஷ்ட தெய்வம் நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒரு இதுல அந்த விஷயத்த வந்து தனியா நீங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறீங்க, ஹேண்டில் பண்ணிடுறீங்க வித் ட்ரஸ்ட். ஏன்னா நமக்கு கெடுதி பண்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம், நமக்கு நல்லது பண்ணா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கொடுத்துட்டு, அப்போ என்னதான் மிஞ்சதுன்னா இப்போ இந்த மொமெண்ட்ல என்ன அட்டென்ட் பண்ணணும், நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுல உங்களோட 100% உங்களோட ஃபோக்கஸ் போகுது. புரியுது. சோ அது என்ன தேவையோ அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, டோட்டல் மைண்ட் எப்பயோ வந்து வேலை செய்ய போறது இல்லை. இப்போ நீங்க என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிறத விட்டுட்டு, ஏன் இது நடந்ததுன்னு பிரச்சனை மனசுல ஸ்ட்ரகிள் பண்றதை விட்டுட்டு, உங்களோட ஃபுல்லா நீங்க பிளவு இல்லாம, கான்ஃபிளிக்ட் இல்லாம, உங்க கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் நீங்க ஃபுல்லா பிரசன்ட் ஆகி நீங்க அந்த செயல்ல ஈடுபடும் போது யூ ஆர் அ டோட்டல், யூ ஆர் இன் டோட்டல். சோ ஆட்டோமேட்டிக்கா அத அவுட்கம் உங்க பிளவு இல்லாம நீங்க அதுல செயல்படும் போது, நம்ம எந்த காரியத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறோமோ,
ஏன்னா ஓகே இல்லாட்டி கான்சியஸ் மைண்ட் வந்து 4 பக்கமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கும். அது பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆசிலேஷன் இல்லாம நம்ம வந்து அந்த சமயத்துல ஃபுல்லா அதுல வந்து ஈடுபட்டு ரெஸ்பாண்ட் பண்றதை தான் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த டோட்டல் மைண்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகே, புரியுது மேடம், புரியுது மேடம். ஸோ இது இரஸ்பெக்ட் ஆஃப் இந்த ஒரு சினாரியோன்னு கிடையாது, ஒரு காமனா இருக்கிற ஒரு சினாரியோஸ் கூட நம்ம வந்துட்டு டோட்டல் மைண்ட் நமக்கு ஏதோ கொடுத்துருங்கிறது கிடையாது. பட் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு நம்மளால என்ன முடியுங்கிறத நம்ம ஆக்டிவா பண்ணும்போது, இப்ப இந்த தெய்வத்தார் ஆகாத நின்னு முயற்சி தன்மை விருத்த கூலிதருங்கிற மாதிரி நம்மளோட முயற்சி வந்து கரெக்டா போகும்போது மேபி அது தப்பா போக வேண்டிய சூழ்நிலை கூட இல்லாம உன்னோட அவுட்கம் கூட பெட்டரா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்துட்டு நம்ம கையில இல்லாத அந்த எட்ட முடியாத ஒரு விஷயத்தை நீ கையில எடுக்காம உன்னோட எட்டக்கூடியதை நீ கரெக்டா பண்ணிட்டு போகும்போது மேபி இட் மே ப்ரொடியூஸ் அ பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கறதா இங்க இல்ல, இட் வில் ஆல்வேஸ் பி பெட்டர் ரிசல்ட். ஏன்னா see it may be wrong result but it will still be better result. இப்போ நம்ம டக்குன்னு வலிக்கு கீழே விழுந்துடுறோம், லெஃப்ட்ல வச்சு ரைட்ல எந்திரிக்கணும், ரைட்ல வச்சு லெஃப்ட்ல எந்திரிக்கணும்லாம் யோசிக்கிறோமா? என்ன பண்றோம்? இமீடியட்டா எந்திரிச்சிடும். சோ அது நம்ம டோட்டலா நம்ம நம்ம அது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு கூட சொல்லுவாங்க. அந்த டோட்டலா ஒரு எமர்ஜென்சி அப்ப அப்படிதான் பிஹேவ் ஆகும். சோ நம்ம வந்து சப்போஸ் இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோம், அது சரியான அவுட்கமா இல்லாம கூட போலாம், ராங்கா கூட, அதாவது ராங் இன் த சென்ஸ் வேற ஏதாவது நம்ம எதிர்பார்த்த விட வேற மாதிரி வரலாம். ஆனா டக்குன்னு ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிறதுல போயிடும். டோட்டல் மைண்டுங்கிறது அதுதான். ஐயோ இது ஏன் பண்ணேன், அது ஏன் பண்ணேன் அப்படின்னு உட்கார்ந்து பிளேம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்பெல்லாம் 999 இருக்காது. டக்குன்னு நம்ம அடுத்ததுக்கு வந்துருவோம். சோ அந்த கெப்பாசிட்டி வரணுங்கிறது வந்து நம்மளுக்கானது எது நம்ம கையில இருக்கோ அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹோல் கான்செப்டே. நம்ம இல்லாட்டி அலைப்பாஞ்சிட்டே இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும், நமக்கு என்ன பண்ணணுமோ அதை போட்டு விட்டு. புரியுது மேடம், புரியுது மேடம். எனக்கு இப்ப கொஞ்சம் தெளிவாவே புரியுது. மொத்தத்துல வந்துட்டு பிரசன்ட்ட நம்ம எப்படி பர்ஃபெக்டா அந்த கம்ப்ளீட் டோட்டல் மைண்டை யூஸ் பண்ணி பிரசன்ட்ட நம்ம நகர்த்தும் போது அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கோட பெஸ்டாவே அது போயிடும். நம்ம அதனால அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு நம்ம கையில இருக்க விஷயத்த பெஸ்டா பண்ணலாங்கிறதா. ஆமா, ஏன்னா எனிவே அது மட்டும் தான் நம்மளால முடியும். மத்தது எல்லாமே ஷேடோஸ். கரெக்ட் மேடம். சோ நம்ம வந்து அது எதையோ ஒண்ணு ஆசை காமிச்சு இது பண்ணி பஸ்ல ஏத்த வைக்கணும்ல, அதுக்காக பண்றதுதான் எல்லாமே. பட் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படி வச்சுக்கிட்டு பண்ணலாம். பட் எல்லாத்தோட ஐடியா என்னன்னா அது நல்லாவே தான் நடக்கும். ஏன்னா வேற எங்கேயோ தேட வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கு எல்லா பவரும் இப்போ நம்மளுக்கு இதுதான் ஒண்ணுதான் அப்படின்னு உள்ள இறங்கும் பொழுது நமக்குள்ளே தேவையான ஆற்றல்கள் இயல்புல எல்லாமே இருக்கு. ஓகே. சோ அது வெளியே வர்றதுக்கு நம்ம தடையா இல்லாம இருந்தா போதும். அந்த தடையா இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி மனசு வந்து அலைப்பாயிறது தான். அதனால மனச கண்ட்ரோல்ல அலைப்பாயாம வச்சுக்கிறது நம்ம வேலை இல்ல. நம்ம என்ன பிரசன்ட்ல என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ, ஓகே இத இவங்க பாத்துப்பாங்க, அத நம்ம பார்க்க முடியாது, அப்ப இத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் தெரியாது. உங்களுக்கு புரிதல்ல இருங்க. நம்பிக்கையை விட புரிதல் வந்து ஒரு தீர்க்கமானது. அந்த உங்களுக்கு ஏதாவது வந்து இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிங்கறது வந்து இன்னொன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யணும், பிளஸ் அது நடக்கும் பொழுதும் நடக்குங்கிறதுக்கும் ஒரு அந்த இடத்துலயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக் ஆயிடுவோம், இல்லைன்னா விட்டேத்தியா எனக்கு என்னன்ட்டு இதுவாயிடுவோம். சோ அது ரெண்டுமே இருக்கு எல்லாத்துலயும். ஓகே மேடம். தேங்க்யூ சோ மச் மேம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். வேற ஒண்ணு மேடம், நீங்க இந்த மரண பயம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மேடம். யார் பேசுறீங்க? மேடம் நான் ரெங்கநாதன் சொல்லி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் வேற ஒண்ணு மேடம், இந்த மரண பயம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மேடம். அதுல எனக்கு என்ன டவுட் தான் மேடம், இப்ப இந்த மைண்ட் இருக்குல்ல மேடம், நீங்க அதுல வந்து மைண்ட் வந்து நம்ம கூட இருந்துட்டு போகுது, அதனால ஆனா அது வந்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கு, உன்னால ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க மேடம் கடைசியில. இப்ப எனக்கு என்ன மேடம், இந்த கடைசி ஒரு 4-5 மாசமா மைண்ட் வந்து அந்த தற்கொலை எண்ணங்கள் இருக்கலாம் மேடம், அதை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு மேடம். நான் அப்பத்துல இருந்தே உங்க பகவத்தையா வீடியோ நிறைய பார்த்துட்டே இருக்கேன் மேடம். ஆனா மனசுல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற புரிதல் எல்லாமே இருக்கு மேடம். மனசுல எதுவுமே பண்ண வேண்டாம், மனசுல வேலை கிடையாது அப்படிங்கிற எல்லாமே புரியுது மேடம். இப்ப எனக்கு என்ன கேள்வினா மேடம், அந்த எண்ணங்களை வந்து நான் எதுவுமே தடுக்கல, எதுவுமே செய்யல மேடம், அது கூட இருந்துட்டு போதுன்னு விட்டுட்டேன். இப்ப அந்த எண்ணங்களால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எப்படி மேடம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கிளாரிஃபை பண்ணேன், இது பப்ளிக் ஃபாரம்ங்கிறதுனால நான் வந்து ஐம் நாட் அ குவாலிஃபைட் சைக்கோ தெரபிஸ்ட் ஒரு அனலிஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு இம்மீடியட்டா ஏதாவது ரொம்ப இம்பல்சிவா இருந்ததுன்னா நீங்க உடனே வந்து தேவையான ஹெல்ப் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. பட் நீங்க இப்ப சொல்றதுல இருந்து பார்க்கும் பொழுது அதே தான். இப்போ நீங்க
மனச கூட வச்சுக்கோங்க. அப்படி அந்த இது இல்ல. உங்களுக்கு அது ஏதோ பயம் வருது இல்லையா? அது எதையோ பத்தின பயம். இப்போ உங்கள பத்தின பயமா? இல்ல இப்போ குழந்தை மேல ரொம்ப ஆசை இருக்கு. இப்ப நெறைய அம்மாக்கள் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு என்ன ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். எனக்கு என்ன ஆனாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு காமிக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ, நம்ம எத வேல்யூ பண்றோமோ, அத நம்ம கிட்டேருந்து இல்லாத மாதிரி ஆக்குறது தான் அந்த பயத்தினுடைய ஒரு உச்சகட்டமா அது அது அப்படிதான் அது சோ சரி மேடம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அந்த சூசைடல் தாட்ஸ் அந்த மாதிரி வருது அப்படிங்கும் பொழுது, இப்போ நீங்க அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அது அது அலோ பண்ணிட்டீங்க. அது வருது, வந்துட்டு போட்டும் அப்படின்னு. இருந்துட்டு போகுது. ஆமா. சோ இப்ப அது அது என்னன்னா, உங்களுடைய ஏதோ ஒண்ணு கடந்து போன ஏதோ ஒரு 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 பழைய விஷயத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வெளிவர முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? பழைய விஷயம் எது இல்லை மேடம். நான் என்ன ஆச்சுன்னா மேடம், என் உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல பாடி நல்ல இதா இருந்துச்சு மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வயித்துல ஒரு பிரச்சனை வந்து உடம்பு ரொம்ப இளைச்சி இதாயிருச்சு மேடம், ஒல்லியாயிருச்சு, எலும்பாயிருச்சு. ஆனா அந்த இதுக்கு மட்டும் தான் மேடம், அதுக்கு மட்டும் தான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், உடம்புக்கு மட்டும்தான். ஓகே. அந்த சோ பாதிப்பு மட்டும் அந்த அதாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குளுகுளுன்னு வாவ்! நாளைக்கே நீ வந்து இப்படி ஆகப் போற, அப்படி ஆகப் போற, பயங்கர ஹெல்த்தியா அப்படி பாசிட்டிவா ஒரு நம்ம பாசிட்டிவ்னு அத புரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு சூப்பரா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ பட்ட கஷ்டம்லாம் இன்னியோட முடியுது. நாளையிலேருந்து உனக்கு புது சாப்டர் லைஃப்ல ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ என்கிட்ட வந்து இத ஒரு பிரச்சனையா கேட்பீங்களா? இல்ல மேடம், கேட்க மாட்டேன். அது நமக்கு நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குஷியாயிட்டு ஒரு தைரியமாயிட்டு நீங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. கரெக்டா? ஆமா மேடம், ஆமா மேடம். அதே மாதிரிதான் ஏதோ ஒரு முடிவு, ஏதோ ஒரு மாற்றம் நல்லதுக்காகத்தான் வந்திருக்குங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. இப்போ அந்த கனவு இப்போ இந்த சீன் அழுக சீன் வந்தாலும் சரி, காமெடி சீன் வந்தாலும் சரி, அது வந்து நம்ம உதவிக்காக தான் வருது. இந்த சென்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வருது இல்லையா? அது தற்கொலைங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய அந்த நம்ம எதையோ வச்சு போராடிட்டு இருக்கோம்ல, நம்மள தூக்கி சுமந்து போராடிட்டு இருக்கோம்ல, அது ஒரு முடிவுக்கு வருது. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது. நீ நீ யாருன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறது முடிய போகுது கூடிய சீக்கிரம். நீ நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண போற. உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படின்னு உங்களுக்கு அந்த அந்த கனவு மாதிரி தான் இதனுடைய கனவோட அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தான்கிறது இப்போ நிறைய சமயம் எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. நிறைய நம்மளே தூக்கி சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அது ஒவ்வொருத்தவங்க இயல்பில இருந்து இந்த மாதிரி வெளிப்பாடுகள். சோ அது எதுவா இருந்தாலும் உங்களை ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு புது அத்தியாயத்துக்கு தயார்படுத்துறதுக்காக வந்த ஒரு நற்செய்தின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கவனத்தை செலுத்துங்க. அத கையில எடுங்க. இந்த இதை வந்து வரக்கூடாது அப்படிங்கிற முடிவே எடுக்க கூடாது, அப்படிதானே மேடம்? அது பாட்டு வந்தா வந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம், அப்படிதானே மேடம்? இல்ல, அது வர்றதே உங்க நல்லதுக்காக தானே வருது. வந்துட்டு போட்டும். சரி மேடம். அது கெட்டதுக்காண்டி நடக்கும் போது எனக்கு அந்த பயம் வருது. ஆமா, அது வந்து ஏன் நம்ம அப்படி நினைச்சிருக்கோம்னா நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அப்படி நம்ம நினைச்சிருக்கோம். இந்த எண்ணங்களா நல்ல எண்ணங்கள், இந்த எண்ணங்களா இப்போ இப்போ பூனை குறுக்கால போனா கெட்ட சகுனம்னு நம்ம கல்ச்சர்ல அப்படிதானே நமக்கு தெரியும். நம்ம சொல்லிருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேட்டது. ஆனா இங்க வந்து பூனைங்கிறது வந்து குட் லக். அப்போ ஆக மொத்தம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரகுநாதா? ரங்கநாதன். ஓகே. ரங்கநாதனுக்கு என்ன முதல்ல இருந்தே அது சொல்லி கொடுக்கப்பட்டதோ அது மாதிரிதான் ரங்கநாதனுக்கு யோசிக்க முடியும், யோசிக்க தெரியும். இப்ப ஆப்பிரிக்கால இப்ப நீங்க ஆப்பிரிக்கால பிறந்திருந்தீங்க, அங்க வந்து வேற மாதிரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லது, நல்ல சகுனம்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நேரம் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஒரிஜினலா அதுக்கு இதுதான்னு ஒண்ணும் கிடையாது. நமக்கு அப்படி கண்டிஷனிங் ஆயிருக்கு நம்ம மனசு. அதனால நீங்க அந்த கண்டிஷனிங் எல்லாம் மாத்த தேவையில்லை. நீங்க ஆக மொத்தம் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. இது வந்ததே உங்க நல்லதுக்காக தான். இன்னும் 2 வாட்டி கூட வருதா, வந்துட்டு போ. நான் அப்படின்னா என்ன செயல்படணும், என்னென்ன செயல் நீங்க நல்லா செஞ்சா நீங்க வந்து உங்களோட அது உண்மையாகுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ஓகே.
எதை பத்தியும் பயந்துக்க தேவையில்லை. அது இவ்வளவுதான் மேட்ரு. நமக்கு அப்படி தப்புன்னு இல்லை, நமக்கு அப்படி புரிஞ்சுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, நம்ம எல்லாருமே எல்லா சமயத்திலயும் ஒரே பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா எனர்ஜெட்டிக்கா அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இருந்தா நம்ம உடம்பே தாங்காது. அதே மாதிரி எல்லா சமயமே அப்படியே ஒரே சோக கீதமே பாடணுமான்னா நம்ம அப்படி பாடவும் மாட்டோம். இப்போ அதனாலதான் ஒரு இறந்த வீட்டுல கூட ஏன் சாப்பாடு போடுறாங்க, ஏன் அடுத்தடுத்து எனிவே லைஃப் மூவ் ஆன் ஆகும். சோ அந்த எதுலயும் ஒண்ணுல நம்ம ஸ்டக் ஆகாத வரைக்கும் நம்ம ஓகே, இதுதான் அதுதான்ட்டு எதுவுமே கிடையாது. சோ நம்ம எல்லாருமே இதை கோத்ரூ பண்றோம். எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு ஹாப்பியான பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம அணுகுறோம், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு. நம்ம எதையோ பார்த்து பயப்படுறோம்ல, அந்த அந்த பயங்கிறதே உண்மையா? இப்போ அந்த பயம் உண்மைங்கும் போதுதான் நம்ம என்ன ஆக வேண்டியதா இருக்கு, நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா அந்த பயத்துல இருந்து வெளியே வர்ற பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம இங்க பகவத் பாதையில நம்ம டிஸ்கஸ் பண்றோம், கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது நீங்க அது ரிலேட்டடா நீங்க டவுட்னு கூட இல்லை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுதா இல்ல கான்ட்ரடிக்ட் ஆகுதா, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் இன் வாட் எவர் மீன்ஸ் ஐ கேன். ஸோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம வி கேன் டேக் இட் ஃபர். ஓகே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலன்னா ஐ வில் கால் அப்பான் சம்படி. அண்ட் யாரு தக்ஷினா இருக்கீங்களா? ஓகே. ஹலோ மேம், இருக்கேன் மேம். சொல்லுங்க, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யா மேம், யா ஆக்சுவலி நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே சரி. ஓகே. சோ உங்களுக்கு சொல்லுங்க, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது லிசன் பண்ணீங்களா? வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? வாஸ் இட் ரெலவென்ட்? யா எஸ் மேம். ஆக்சுவலி நிறைய இதுல கண்டிப்பா இதாதான் இருக்கு. பட் என்னன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். அந்த புரிதல் தெரியுது, ஆனா அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல கொஞ்சம் அப்ளை பண்றதுலதான் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப நான் இந்த டாபிக் பத்தி பொதுவா சொல்றேன். சரி, நீங்க இப்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஓரங்கட்டி நிக்கிறீங்களா? இல்ல மேம், ஓரமா தான் இருக்கேன். ஓகே மேம், எதுவுமே இல்ல, ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், மேபி அது காமனா கூட இருக்கலாம். சொல்லுங்க. அதான், இப்ப அது எல்லாமே புரியுது, பட் அந்த பிராக்டிக்கல்ல பாத்தீங்கன்னா அப்ளை இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகுதா இல்ல நான் பண்ணுமாங்கிறத ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம். இருந்தாலும் கூட எவ்வளவுதான் நம்ம நிறைய வீடியோ பாக்குறோம், உங்க கால்ஸ் பாக்குறோம், எல்லாமே இருந்தாலும் கூட அந்த புரிதல்ங்கிறது சடனா அப்படியே அப்ளை ஆகிறது இல்ல. கொஞ்சம் டைம் எடுத்துதான் ஆகுது. திருப்பி நம்ம ரெகனைஸ் பண்றோம், நம்ம ஏன் போனோம், நமக்கு தெரியுது ஏன் நம்ம திருப்பி அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது அந்த அந்த ஒரு விஷயம் தான். அது நம்ம எவ்வளவே நிறைய வீடியோ பார்த்தாச்சு, நிறைய முகாம், நான்லாம் ஒரு 5-6 முகாம் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல, இருந்தாலும் கூட சம்டைம் ஒரு 1 வீக்குக்கு நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம், எதுவுமே பண்ணாம இப்போ தக்ஷிணாவுக்கு என்ன தேவைப்படுதுன்னா உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். சோ நீங்க அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுங்க. ஒரு 1 வீக் எந்த விதமான அந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம நம்மளுக்கு புரிய வேண்டியது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அகத்துல எந்த வேலையும் இல்லைங்கிறது தான் திருப்பி எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, அது இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ விஸ்டமா மாறுது அப்படின்னா அதை நம்மளுக்கே தெரியாம நம்ம அகத்துக்குள்ள திருப்பி கை வச்சு ஏதோ பண்றோம். ஆனா அது தெரிஞ்ச பிறகு அது ஒண்ணும் பண்ண தேவையில்லைன்னு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க திருப்பி அத ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்க பாருங்க. ஒரு 1 வீக் எப்ப சிச்சுவேஷன்ஸ் தேவைப்படுதோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே இவ்வளவுதான் இதுவா, ஓகே அப்படின்னா என்னன்னா திருப்பி அது அந்த வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறாமலாம் இருக்க போறது இல்லை. பட் ஏறினாலும் திருப்பி அது ஓ
இங்க நம்ம தப்பான கேட்டகரியில வந்து நம்ம கை வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிய புரிய நம்ம வந்து அந்த அந்த ஃப்ளோங்கிறது வந்து திருப்பி திருப்பி ரீகெயின் ஆகும். ஸோ அப்போ ஓகே அவ்வளவுதான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரும் பொழுது தென் நீங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிடணும், 1 ஹவர்ல பண்ணிடணும், இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் இது திருப்பி திருப்பி வருது, நம்ம 5 இதுவாட்டி அட்டன் பண்ணுமே இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் இருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிரைட்டீரியா நீங்க எல்லாத்துலயுமே ரிலாக்ஸ்டா விட்டுட்டு நீங்க இப்போ நீங்க திருப்பி திருப்பி அது உங்களுக்கு அது கொஞ்சம் லேட்டா தான் ஆகுதுங்கிறத கூட நீங்க வந்து 100% அதுக்கு நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுதுதான் அது, அதாவது நீங்க சொல்லும் பொழுது இந்த சென்ஸ் நீங்க அதை ஏத்துக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஒரு அந்த ஒரு தேடுதல் வந்து நிக்கும். எதையோ பெட்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த பிரபாகர் கங்கை யூடியூப்ல கூட போட்டிருக்கோம் ஒரு இது, ஒருத்தவங்க கோச்சிங் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே இதுவாயிடுச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருந்த நிறைய விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு நிறைவில்லாத தன்மையாவே இருந்தது. அப்புறம் தான் வந்து என்ன இருந்ததுன்னா இந்த புரிதல் வந்த உடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இந்த சென்ஸ் வாழ்க்கையை பத்தின ஒரு தீர்க்கமான ஏதோ ஒண்ணு தெரியும், நம்ம வேற மாதிரி இருப்போம், வேற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு ஆசை தொக்கி நிக்குது. அப்ப அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணுமே டெலிவரிபிள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அதை உடைக்கும் பொழுது கம்ப்ளீட்டா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ அதுதான் வந்து அவங்கள ஹோல்ட் பேக் பண்ணிருந்தது. ஸோ இந்த எஃபிஷியன்சி இது வந்து நம்மளோட இயல்பு, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பட்ட அனுபவங்கள், கஷ்டங்கள், பாடங்கள், இதனாலெல்லாம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு சில விஷயத்துல கொஞ்சம் டிலே ஆகிற கொஞ்சம் திருப்பி அதுல ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும். அது ஓகே, அது அப்படிதான் நம்ம ஆர்கானிக்கா தான் நம்ம சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ நீங்க கரெக்டான பேத்ல போறீங்கிறத மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரீஅஷ்யூர் பண்ணிட்டு நீங்க 1 வீக் நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்துல இருந்தும் வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்க மட்டும் இருங்க, உங்களோட இருங்க, உலகத்தோட இன்டராக்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். தக்ஷினா இருக்கீங்களா? ஓகே, அவர் டிரைவிங்ல இருந்தாங்க. லெட்ஸ் மூவ் ஆன். வேற சாட்ல வந்து ஓகே, ரவிக்குமார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. இந்த மீன் டைம் சாட்ல வந்து நான் ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். ஸோ இந்த இது வந்து நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லையா, புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு. ஸோ குரூப் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் Thursday we started. ஸோ இந்த Thursday திருப்பியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த Thursdayல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்மால் இன்டிமேட் குரூப். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட கோல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ற ஒரு ஃபாரம். ஸோ குரூப் கோச்சிங் வந்து இன்னும் ஸோ இட்ஸ் ஆன்கோயிங். ஸோ 1 month அந்த மாதிரி நீங்க இது பண்ணிட்டு டிராவல் பண்ணி உங்களோட விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, வணக்கம் மேடம், தன்ராஜ் பேசுறேன். யாருங்க? நந்தாவா? தன்ராஜ். சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 40 years ஆகுது எனக்கு. ஸோ 2 பசங்க இருக்காங்க. என்னன்னா வந்து எனக்கு வந்து ஒர்க் லைஃப் வந்து ஐடி தான் ஒர்க் பண்றேன். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் சம்டைம் கொஞ்சம் இருந்து ஆக்சுவலா. அதனால கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுப்பேன். அப்புறம் வந்து நோட்டி வந்து ஓகே நம்ம தெரிஞ்ச ஜாப் இதான் சொல்லிட்டு நோட்டி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, ஏன்னா அதான் போயிட்டு இருக்கு. ஸோ சம்டைம் என்னன்னா ஒர்க்ல ரொம்ப சம்திங் வந்து அச்சீவ் பண்ண நினைப்பேன். ஸோ அதை பிளான் பண்ணுவேன், ஆனா என்ன பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இருக்காங்க. பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா. எல்லாம் வந்து ரொம்ப அங்கேயே பண்ணும்போது ரொம்ப அதுலேயே பண்ணும்போது ஒரு ஃபன் இல்லை அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபன் இல்லை, நம்மளுக்கு ரொம்ப அது வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, ரொம்ப ஹாப்பியான ஃபீல் தரல. அதனால வந்து ஸோ இப்போ என்ன பண்றேன் வந்து ஃபேமிலி கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் போறேன். ஸோ லைக் ஜாப் வந்து ஓகே, ரொம்ப வந்து ஆவரேஜ் சம்திங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இல்லை, பரவாயில்ல. பட் ஓகே, இது என்ன அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபைனான்சியல் சமாட் முன்னாடியோட கொஞ்சம் பெட்டரா இருக்கனால ஓகே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து இது வந்து கரெக்டா, ஏன்னா நம்ம லைஃப் வந்து டைம் வந்து கோ ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து சரி, ஏன்னா எவ்வளோ ஒர்க் பண்ண தெரியும் எனக்கும். ஒரு 3-4 years ஒர்க் பண்ண நினைக்கிறேன். பட் அதனால ஸோ நல்லா ஒர்க் பண்ணி முடிக்கணும். ஸோ லைஃப் ஜாப் கொஞ்சம் இது பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பீக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது பண்ண முடியல. சுத்தமான ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதெல்லாம் வருது ஆக்சுவலா. அது எனக்கு அதனால சரி வேணாம், அதை வந்து ஒரு ஸோ நானே வந்து லிமிட் பண்ணிடுறேன் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. அந்த கேள்வி வந்து இப்போ
ஸோ நானே வந்து லிமிட் லிமிட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா ஒர்க் பண்றதுக்கு எல்லாமே லிமிட் பண்ணிட்டு இது எனக்கு பிடிச்சிக்குன்னு போறேன். ஸோ இது வந்து கரெக்ட்டுங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. நான் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே நம்ம ஏதாவது சம்திங் மிஸ் பண்றோமா லைஃப்ல அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுதான் அட்வைஸ் வேணும். ஸோ நீங்க வந்து வாட் ஐ ரெக்கமெண்ட் யூ இஸ் நீங்க அந்த குரூப் கோச்சிங் நான் வந்து லிங்க்ல போட்டிருக்கேன். நீங்க இன்டெலெக்சுவல் பர்சன், ஐடில இருக்கீங்க. there are a lot of things, a lot of nuance. ஸோ நீங்க வந்து அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, நான் வந்து அது ஷேர் பண்ணிருக்கேன். ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது நான் என்ன லிசன் பண்றேன்னா, நீங்க வந்து உங்களோட எபிலிட்டியோ ரிசோர்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒரு மாதிரி ஃபன் இல்ல, ஒரு லைவ்லினஸ் இல்ல, ஒரு 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 பண்ணணும், ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு டியூட்டி, இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கறதுல கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, உங்களுக்கு வந்து இதுவா இல்ல அப்படிங்கும் பொழுது உங்களை நீங்களே திருப்பி லிமிட் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க அதுல இன்வால்வ் ஆகுறத. ஆனா வேற ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்கு. ஸோ டிட் ஐ ஹியர் யூ கரெக்ட்? கரெக்ட் மேடம், கரெக்ட். அதுதான் ஏன்னா எனக்கு சம்திங் அச்சீவ் பண்ணணும்னு எப்பயும் ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து ஆனா அதை என்ன பண்ண முடியல ப்ராக்டிகல். சோ நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபன்னுங்கிறதே என்னன்னா, இப்போ சும்மா ஜாலியா இது பண்றது அந்த மாதிரி ஃபன்ல. ஐ திங்க் யூ வாண்ட் டு பி இனஃப் ஸ்டிமுலேட்டட் அண்ட் சேலஞ்ச் பை யர் ஒர்க். உங்களுக்கு கரெக்டா அது ஒரு மாதிரி அந்த என்கேஜ் ஆகுறது வந்து ரெலவெண்டா இருக்கணும். நம்ம இதை கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்மளால இது பண்ண முடியுது, ஒரு சேலஞ்சுமே அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணி. சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதை வந்து யூ டோன்ட் மைண்ட். பட் மொக்கையா உட்காந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது இட் பிகம்ஸ் லைக் ஒரு மாதிரி ஹீட்டப் ஆயிடுது. வாட் இஸ் தேர் அப்படின்னு. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெலவென்ஸ், பர்பஸ், அந்த மீனிங், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ யூஆர் நாட் லைக் ரியலி லுக்கிங் ஃபார் வெறும் எக்ஸைட்மெண்ட் ஃபன் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அந்த ரெலவென்சி தேவை. ஆஸ் அ பர்சன், உங்க பேர் என்ன சொன்னீங்க? தன்ராஜ். தன்ராஜுக்கு என்ன நேச்சுரலா வருதோ, வாட் யூ என்ஜாய் டு டூ அப்படிங்கிறது இப்போ உங்க ஒர்க்ல கம்ப்ளீட்டா இல்லாம போயிருக்கலாம். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட் டு 12 years. ஸோ சம்டைம்ஸ் சுத்தமா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆர் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க அதை பார்க்காம கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த ஒரு இதுல இருந்து அதை அப்ரோச் பண்ணும்பொழுது. ஸோ 2 விதமா இதை ஒர்க் த்ரூ பண்ணலாம். முதல்ல வந்து இதுதான் இருக்கு, பட் இதுல எப்படி லைவா நம்ம வந்து உள்ள போலாம். இப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, வேலை செய்யறது ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்ம மேல திணிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட, ஆனா அதை ஒரு வேண்டா வெறுப்பா எதையோ ஒண்ணு செய்யறோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து விரும்பி எல்லாம் அதை செய்யணுங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அதை அது கிடையாது. உங்களுக்கு அது இன்டெலெக்சுவலா ஸ்டிமுலேட்டிங்கா இருக்கணும், ரெலவெண்டா. ஸோ உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்க வேல்யூ சிஸ்டம் என்ன எலிமெண்ட், என்ன ஃபேக்டர் மிஸ் ஆகுது, அது இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அதை ஆட் ஆன் பண்ண முடியுமா, அந்த இருக்கிற அனிமலே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, ரிசோர்ஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் தட் ப்ராசஸ். அண்ட் மீன் வைல் ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்களுக்கு நேச்சுரலா என்ன வருது, வாட் இஸ் லைக் உங்களுக்கு என்ன விதமா ஒரு இம்பாக்ட் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். ஸோ எது வந்து உங்களோட தாகத்தை தணிக்கிறது வந்து எதுவா. இப்ப சில பேருக்கு மணியா இருக்கும், சில பேருக்கு பவரா இருக்கலாம், சில பேருக்கு அத்தாரிட்டி, சில பேருக்கு வந்து அந்த லீடர்ஷிப், சில பேருக்கு ஒரு இம்பாக்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட் தான், அவங்கவுங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ. ஸோ உங்களோட ஆத்தென்டிக்கா உங்களுக்கு அலைன் ஆகுற மாதிரி நம்ம இந்த ஒர்க்கை ரீஅலைன் பண்ண முடியும். பேரலா சப்போஸ் இதுல சோர்ஸே இல்லைங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது அப்படின்னா, ஒரு 6 monthsல நம்ம வந்து இப்ப இருக்குது இல்லையா, இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ ஸ்கில்ஸ், இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இதோட இதை அப்படியே வந்து நம்ம வேற எதுவா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற மாதிரி we can have a plan. ஸோ ஆக மொத்தம் என்னன்னா, லைஃப்ல வந்து நீங்க என்கேஜா, ரெலவெண்டா, லைவ்லியா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ லைஃப்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதை விட பன்மடங்கா we will receive back. ஸோ அதுதான். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து நமக்கு முக்கியமா ஒரு ரொம்ப ரெலவெண்டா ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 hours இல்ல 80 hours ஒர்க் பண்ணா கூட that will become like your mission. அது வந்து உங்களை வந்து உங்க உடம்பையோ மனசையோ ஏஜ் ஆக்காது, வயசாகி ஒரு பொலி விழுந்து போக வைக்காது. ஸோ அக்ரெசிவா ஒர்க் பண்ண சொல்லல. the thing is அதுதான், நம்ம அந்த டோட்டலா ப்ரெசென்ட் ஆயிடுவோம் அந்த விஷயத்துக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்கும் பொழுது, அந்த ஹீட் இல்லைங்கும் பொழுது நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து
அதனுடைய அந்த பாதிப்போ இதுவோ இருக்காது. ஸோ அந்த ஃப்ளோல சரி இருக்கிறது தான் யூ நீட் டு டிஸ்கவர். ஓகே மேடம். ட்ரை யா வாஸ் ஓகே. தட் ஹெல்ப்ஃபுல்? உங்களுக்கு அது ரெலவெண்டா இருக்கா சொன்னது? சொன்னதுக்கு மேடம். ஸோ நான் வந்து அந்த இதில் ஸோ ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேடம். ஆக்சுவலாக அந்த இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஐ மீன் ஃபர்தர் எனக்கு ரொம்ப தேவைப்படுது எனக்கு ஆக்சுவலாக. கண்டிப்பா உங்களோட ஸ்டக் ஆன ஃபீல் ஆகுது. ஸ்டக் ஆன நம்ம வாட் யூ காட் டு ஆஃபர். இத ஏன் வந்து நம்ம ஆக்குபேஷன் சொல்றோம்னா, நம்மளோட 3 8 தான். ஒரு 8 தூங்கிடுறோம், ஒரு 8 நம்ம பர்சனலா செலவு பண்றோம், ஒரு 8 வந்து நம்ம ஒர்க்கு கான்ட்ரிபியூட் நம்மள ஆக்குபை பண்ணியிருக்கிறது தான் ஆக்குபேஷன். ஸோ அப்போ நம்ம நம்ம அந்த ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த ஆக்குபேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டா இரலவெண்டா இருக்கும் பொழுது எல்லாமே இதுவாகுது இல்லையா? ஸோ அண்ட் ஆல்சோ ஆஸ் அ மேல், ஆஸ் அ பர்சன் இன் த ஃபேமிலி அண்ட் ஆல் தட், இட்ஸ் உங்களுக்கு நிறைய மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் இருக்கு, இது இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சென்சிபிளா அதை நேவிகேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாருக்குமே வர்றது தான், இது நார்மல் தான். ஸோ வாட் யூஆர் ஹிட்டிங் இஸ் வெரி வெரி நார்மல். நிறைய பேருக்கு இது இந்த சிச்சுவேஷன்ல வந்தாதான் கரெக்ட். நம்ம 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 லைஃப்பை பத்தி ஒரு என்னங்கிறத எடுத்து பார்த்து திஸ் இஸ் லைக் ஓகே, எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எதுவுமே தூக்கி போட போறது இல்லை. பட் நம்ம அதை வந்து பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ரீபேக்கேஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன, உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெங்க்ஸ், இது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா இல்லை. லைக் உங்களுக்கா உங்களோட ஃப்ளோவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. அண்ட் நாட் ஓன்லி தட், அந்த மாதிரி பீப்புள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டீம்ல நான் ஒருத்தவங்களை ஹையர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு சேர்க்கிறேன் அப்படின்னா அந்த வேலை வந்து என்னால பண்ண முடியாது, அல்லது பண்ண டைம் இல்லை, அல்லது என்ன பண்ண பிடிக்கலன்றதுனாலதான் நான் ஹையர் பண்றேன். ஓகே, பட் அந்த வேலையை பண்ணக்கூடிய அந்த நபருக்கு அது பண்றதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கணும். அவங்களுக்கு அது வந்து அப்படியே லட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கணும். சோ அவங்க அதுல பிஸ்தா இருந்தாங்க அப்படின்னா, அதுல ஒரு அதுல லேர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அவங்கள நான் ஹையர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது பியூட்டிஃபுல்லா அவங்க அப்பதான் 100% எனக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. சோ நீங்க வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸா எப்ப ஆக முடியும்னா, நீங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் ஆக முடியும். நீங்க எப்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா, உங்களை பத்தி தெரியணும், உங்களுக்கு என்ன வரும் வராதுங்கிறது தெரியணும், எது ரெலவெண்ட்ங்கிறது தெரியணும். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு டீம் மெம்பரா, ஒரு லீடரா நீங்க வந்து ஒரு இதுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பர்ஸ்பெக்டிவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் we are all supposed to interact and work, but for some reason நம்ம வேற வேற கேப்பை ஃபில் பண்ணி that's okay. இப்போ 40+ல we can regroup and reorganize. Okay, thanks ma'am. Okay, மீனாட்சி. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் லிசனிங் டு, நான் படிச்சிருக்கேன் ஐயாவோட தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட செஷன்ல நான் ஜாயின். அப்படியா? ஓகே, முகாம் முடிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க. முகாம் ஓகே. ஓகே, so whatever we were discussing in today's session, everything was relevant for people to relate. அதை எப்படி நான் கடந்து வந்தேன், how I was very much successful. இப்போ லாஸ்டா சொன்னேன் சார், அது எல்லாமே அண்டர்கோ பண்ணேன். அந்த டைத்துல தான், இட் வாஸ் டியூரிங் த கோவிட் டைம். அந்த டைத்துல தான் நான் வந்து ஐயாவோட கனெக்ட் ரியலி தேங்க் த ஆன்லைன். அப்போ அதுல இருந்து நான் கத்துண்டது தான், ஜூம் போட தெரியாது, மொபைல் அதெல்லாம், அந்த லேர்னிங்கே நமக்கு வந்து ஒரு பெரிய. நான் வந்து டி நகர்ல, சென்னை. ஆமா, டிராவல் பண்ணுங்க. செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் இப்ப டிரான்ஸ்லேஷன் குரூப்ல ஜஸ்ட் ஹெல்பிங் இன் சூப்பர். முகாம்னு அட்டெண்ட் பண்ணலாம் அத, பட் ஆன்லைன்ல அந்த கோவிட் டைத்துல மட்டும் ஆல் தி சொன்ன மாதிரி ப்ராப்பரா ஒரு முகாம் போயிட்டு வந்துருங்க, உங்களுக்கு வந்து இன்டகிரேட் ஆயிடும். உங்களுக்கு தெரியறது ஒண்ணும் இல்ல, புதுசு இல்ல, இன்டகிரேட். கரெக்ட். ஓகே, தேங்க் யூ சோ மச். நிறைய பதில்கள், பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி இன் பிராக்டிஸ், ஒரு ரொட்டேஷன் பிராக்டிஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய கிராஸ்னஸ், அதுலயே இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஓவர் த இயர்ஸ் நம்ம அது ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. ஹவு டு பேலன்ஸ் போட்டு நிறைய ஆன்சர்ஸ், அண்ட் ஸோ ஈவன் ஐ எம் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் இன் அ வெரி பெட்டர் வே டு த ஆர்கனைசேஷன். வேற ஓகேமா, அது எனக்கே எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார். ஓகே, மாரீஸ்வரி. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும், எல்லார்கிட்டயும் பேசணும். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண. மாரீஸ்வரி இருக்கீங்களா? ஓகே. ஜெயா, ஜெய் பிரகாஷ் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம்.
குட் ஈவினிங். சொல்லுங்க. மேம் இந்த லாஸ்ட் வீக் வந்து ஒன்று சொல்லியிருந்தீங்க மேம், இந்த டிசிஷன் மேக்கிங்னு ஒன்று சொல்லி கொடுத்தீங்க மேம். அது எடுத்த பிறகு இந்த லாஸ்ட் வீக் 1 வீக் நல்லா அப்ளை பண்ணேன் மேம். எங்கெங்கெல்லாம் டிசிஷன் எடுக்கணும் பண்ணக்கூடாதுன்னும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு மேம் என்னை பத்தி. ஒரு வெரி சிம்பிள், அந்த ஒரே வேர்டை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஈவன் பகவத்தையா கூட அங்கே டிசிஷன் அதை விட்டுடுங்கன்ற வெளியே அந்த டிசிஷன் எடுத்து தான் எல்லா இடத்துலயும் பண்ணணுன்ற மாதிரி இல்லை. அந்த இதுல இருக்க நிறைய இதுல இப்ப பார்த்து எனக்கு நல்ல மென்டல் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்பிடன்ட் லெவல் கூட நல்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டிசிஷன் எடுத்து ஒரு சக்சஸ் பண்றோம், டிசிஷன் எடுத்து சக்சஸ் நிறைய டிசிஷன் எடுத்து கூட ஃபெயிலியர் ஆகுது. ஓகே டிசிஷன் எடுத்து இந்த டிசிஷன் தப்பு, ஓகே நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்கலாம். அந்த மென்டல் கிளாரிட்டி ஒர்க் கூட நல்ல ஃப்ளோ ஆகுது. நல்லா நார்மலா இருக்கும். இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஒரு கான்பிடென்ட் நல்ல ஓவரால் பாத்தீங்கன்னா நல்ல அந்த ப்ரொடக்டிவ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 1 வீக்ல சூப்பரா இருக்கும். எல்லா விதத்துலயுமே ஹெல்த் வைஸ் சில விஷயங்கள்லாம் டீசல் எடுக்கவே மாட்டா. இப்ப டீசல் தூங்கணும்னா தூங்கு, இல்லைன்னா தூங்காதுல தூங்க. அப்படி எடுத்து இல்லைன்னா அதை விட்டுடு. அது டோட்டல் மைண்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணும்போது ஒரு பிளேயிங் மாதிரி இருக்கும். லைஃப் பிளேயிங்கா ஹாப்பியா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். அது நம்மளே எடுத்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு டீசல் ஓகே இன்னைக்கு நம்ம குக் பண்ண போறோம் வீட்டுல, அப்படி நான் குக் பண்றேன் ஓகே என்ன டிசிஷன் எடுத்து பண்ண போறோம், அது நல்லா இருக்கு. ஒரு நம்ம சர்வீஸ் கொடுக்க போறோம், இன்னைக்கு வீட்டு எல்லாம் சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு அது நல்ல சின்ன எடுத்து பண்ணும்போது நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். So happy for you. அது அவ்வளவுதான். நம்மளுக்கு அது எப்படின்றது தெரியாம ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் நம்ம ஸ்போர்ட்டிவா விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம அப்படியே ஒரு ரொம்ப அன்கான்சியஸா இருக்கோம், இல்ல ரொம்ப பயந்துக்கிறோம். தட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி தான் சின்ன சின்னது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த மொமெண்டம் வர 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 அடுத்து பெரிய டெசிஷன்ஸ் எல்லாமே ஈஸியா வரும். அவ்வளவுதான். இப்ப என்ன ரிப்பேர் ஆனா என்ன, அடுத்து என்ன பண்ணணும் அதுவும் வந்துடும். அவரால கூட 2 டைம் மிஸ்டேக் பண்ணிருந்தேன் டிசிஷன் எடுத்து கூட பரவாயில்ல. இது நம்மளுக்கு தெரியல, இதுல வந்து நமக்கு அறிவு இல்லை. அது அறிவு இப்ப லாஸ்ட் வீக்ல ஒரு என்ன ஆச்சுன்னா மேம், ஒரு கேஸ் இன்னொருத்தருடைய கேஸ் இருந்துச்சு. அந்த லாயருக்கு அந்த சின்ன கேசஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நாங்க வேற ஒரு லாயரை போய் பார்த்தோம். ஒரு லாயர் பார்த்து அவர்கிட்ட ஏதாவது பேசி கொஞ்சம் அவர் அட்வான்ஸ் கூட பே பண்ணிட்டோம் அந்த நம்ம ஃப்ரெண்டுக்காக பே. அப்புறம் பார்த்தா அவர் வந்து சிவில் லாயர், பட் நம்ம பார்க்க வேண்டியது லாயர் வந்து கிரிமினல் லாயர். அப்ப கொஞ்சம் அது கன்ஃபியூசன் ஆயிடுச்சு. திருப்பி அவர் விட்டுட்டு போன பரவாயில்ல, அந்த 5000 போன பரவாயில்ல, திருப்பி கிரிமினல் லாயர்கிட்ட போனா நல்ல ஒரு எஃபோர்ட் கிடைச்சு அவர்கிட்ட கொடுத்து அது பண்ணும்போது அவர் கூட அது நல்ல அவருக்கு கூட அந்த ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்ப நான் பண்ணும்போது அதை நான் அந்த டிசிஷன் எடுத்து பண்ணும்போது இப்ப நம்ம விட்டுலாம் போனா பரவாயில்ல அந்த பணம், இல்லைன்னா அந்த பணத்தையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா பிரச்சனை ஆயிடும். அப்ப திருப்பி வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும். அந்த இது எடுத்தும் போது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா எடுக்கிறோம் பரவாயில்ல, இதுதான் நமக்கு தேவையானது. அந்த ஒரு வேர்டு அன்னைக்கு வந்து சும்மா கிளாஸ் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்டு. சூப்பர். சி அதுதான் அது. அந்த நமக்கு 10,000 விஷயம் தேவையில்லை, ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ணா போதும். இப்ப நீங்க அந்த சிவில் நீங்க அந்த 5,000 வேஸ்ட் பண்ணல. இந்த கேஸ்க்கு சிவில் லாயர் தேவைப்படாது, கிரிமினல் லாயர் தேவைங்கிறத கத்துக்கிறதுக்கு 5,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டியது. அவ்வளவுதான். சோ அவர் கூட சொன்னார் பரவாயில்லப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்பயே விட்டுட்டோம், லாஸ்ட்ல அந்த 20,000 50,000 கொடுத்து மாட்டிக்கிறது இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவரு கூட ஹாப்பி பண்ணாரு. சார் நம்மளுக்கு வேண்டாம், இது நம்மளுக்கு நிறைய டிஸ்கஷன் பண்ணா பேசணும் அவர்கிட்ட. பரவாயில்ல போனா பரவாயில்ல சார் நம்ம இப்படி போய்க்கலாம் அப்படின்னு போது இல்லப்ப நீ சொன்னதுதான் கரெக்டா இருந்துச்சு. அதான் இல்லன்னா நீங்க அந்த 5,000 ரூபாய் விட்டுறக்கூடாதுன்னு அது பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா தலைவலியா இருக்கும். ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம், அது வேஸ்ட். அப்படி கிடையாது, அது வேஸ்டே இல்ல. இந்த புரிதல் வர்றதுக்கு 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளவுதான். இல்லைன்னா அது நம்மளுக்கு அது நம்ம ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குறோம் இல்லையா, உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்தது இல்லையா எது கரெக்டானதுன்னு. அதுக்கு சூப்பர். இன்னும் கூட பார்த்தா அந்த அவேர்னஸ் அதிகமாயிருச்சு. ஓகே நம்ம இந்த மாதிரி தவறுகள் பண்றோம், இந்த அவேர்னஸ் அதிகமாகி போச்சு. ஏன்னா இப்ப அவேர்னஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் மேம். அதனால இனிமேல நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு தெரியலன்னா கூட இன்னொரு 2-3 பேர் கன்சல்ட் பண்ணணும். ஒரு லாயர்ட்ட 2-3 லாயர்ட்ட போகணும், கேட்கணும், திருப்பி யூடியூப்ல பார்க்கணும். இல்ல நம்ம தெரிஞ்சவங்க யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பண்ணணும். அப்படியே அந்த அவேர்னஸ் ஆக்ஷன்ஸ்ல கூட அவேர்னஸ், இப்ப திங்கிங்ல கூட அவேர்னஸ், மனசுல யார்கிட்ட பேசணும் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் கூட அவங்க அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாமே டோட்டலா ஓவரால் அது சூப்பர். போன வாரம் சாமியாட்டம் என்ன டாபிக்னே தெரியாம வந்து உங்களை உளுக்கு என்னன்னா அப்படியே விழிச்சிட்டீங்க. நல்லா ஷூர் சூப்பர். நீங்க தான் அப்ளை பண்ணிருந்தீங்க குரூப் கோச்சிங்க்கு. நீங்க வரதுன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Thursday அன்னைக்கு செஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு வந்து ரீஃபைன் பண்ணி உங்களோட
இப்போ அந்த அவேர்னஸ் வருதுன்னு சொல்றீங்களா? ஸோ இந்த இதெல்லாம் எஸ் இப்போ மேம். உங்களுக்கு மொமெண்டம் வர்றத நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துல வந்து நீங்க சாய்ஸ்ஃபுல்லா எடுத்து எப்படி அப்ளை அதை பண்றது கொஞ்சம் அப்படிங்கறத நீங்க அதை எப்படி எஸ் ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. சரி ஓகே ஜெயா சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், தனசேகரன், மிஸ்ஸஸ் கேரியா. வணக்கம். வணக்கம். இப்போ அதாவது பகவத் பாதையை பத்தின எனக்கு மார்ச் 24 இருந்து தான் தெரியும் மேடம். எனக்கு நான் ரெகுலரா யூடியூப் அதெல்லாம் பார்த்துருக்கேன். உங்க ப்ரோக்ராம் எனக்கு லிங்க் கிடைச்சி நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைக்கு சைக்காலஜிக்கலா சரி, நீங்க வந்து பர்சனலா ப்ராக்டிக்கலா சரி நிறைய சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சொல்லி முகாம்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நானும் முகாம் அட்டன் பண்ணல. ஐயாவை நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. டிஃப்ரெண்டா, அதாவது வாழும் புத்தர் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாட்ட போன்ல பேசிட்டு அப்புறம் நேர்ல போய் ஒரு நாள் சந்திச்சு தங்கி இருந்துட்டு ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் தான் வந்தேன். அவங்க ப்ரோக்ராம் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த குரூப் கோச்சிங் சொல்றீங்களா, அது எப்படி மேடம், எப்படி கொஞ்சம் நான் லிங்க் போட்டிருக்கேன் கீழே. நீங்க அதை இது பண்ணிக்க. என்னோட நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். 001 கோட் போட்டு இது என்னோட நம்பர் 781405. ஸோ சாட்ல போட்டிருக்கேன். அந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ இது வந்து குரூப் கோச்சிங் என்னன்னா மினிமம் ஒரு 3 to 5 people, மேக்ஸிமம் 10 people தான். ஸோ 1-to-1 கோச்சிங் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ஒரு பிரைவேட்டான விஷயம் ஒரு தனியா டிஸ்கஸ் பண்ணணும், கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னா 1-to-1 கோச்சிங். இது குரூப்பா இருக்கும்போது இதுவும் கான்ஃபிடென்ஷியல் தான், ட்ரஸ்டபிள் ஸ்பேஸ் தான். பட் சின்ன குரூப்பா நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஆங்கிள் டீப்பா போகும்பொழுது அது நிறைய பேருக்கு அது சம்பந்தப்படாத விஷயமா இருக்கும். ஆனா பியூட்டிஃபுல்லா ஓப்பன் அப் ஆகும் அவங்களுக்கு. ஸோ உங்களோட விஷயம் அவங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும். அவங்களோட விஷயம் வெளிப்படையா மேலோட்டமா பார்க்கும்போது இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு இதை எடுத்துட்டு நம்ம ஒர்க் த்ரூ பண்ணுவோம். ஒரு 5 செஷன் வியாழக்கிழமை ஜூம்ல 1 hour. ஸோ அப்ப டீப்பா அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ், எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு ஒரு ஃபாலோ அப் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். நீங்க பண்ணுனீங்களா பண்ணலையா, இல்ல அடுத்த வாரம் மீட் பண்றதுக்குள்ள நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் நோட் போடலாம். இமீடியட்டா வி வில் ரெஸ்பாண்ட். அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங். ஸோ அது வந்து ஒரு இது சார்ட் அவுட் பண்ணிட்டு இவங்க ஜெயபிரகாஷ் சொன்ன மாதிரி அது ஒரு சரியான இதுல புரிய வைக்க வேண்டியது என்னோட வேலை, புரிஞ்சுக்கிறது உங்களோட வேலை. அப்படி உங்களுக்கு புரிய முடியாம எது தடுக்குதோ அதை கிளியர் அவுட் பண்ணி உங்களை அந்த இதோட வந்து ஓகே இவ்வளவுதான் இது அப்படிங்கும் பொழுது நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா ஆயிடும். ஸோ அதுக்கான உள்ளதான் அந்த எல்லாமே புரியுது எனக்கு. எல்லாமே ஆகம் புறம் தாட் திங்கிங் அப்புறம் வந்து சரண்டர் எல்லாமே புரியுது. அதாவது பிராக்டிக்கலா வந்து ஆக்சுவலா இவ்வளவு நாள் நம்ம வந்து தவறாவே வாழ்ந்துருக்கோம். அகத்திலேயே நிறைய வேலை செஞ்சுட்டு புறத்துல சும்மாவே இருந்துட்டு அது நீங்கன்னு இல்ல, எல்லாருமே அப்படிதான். ஓகே ஓகே. பட் அவுட்கம் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா நம்ம வந்து அவுட்கம் வந்து இப்போ வந்துட்டு ஏதாவது நம்ம அதை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளாதாரமோ இல்ல ஒரு சமூக வேலை ஏதோ ஒண்ணு எடுத்து ஒரு பிராண்ட் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விருப்பப்படுது. அந்த விருப்பத்துக்கு ஐயாவுடைய கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் அதாவது வீணான இதுல தலையிடாம ஒரு ஃபோக்கஸ் லெவலா வந்துட்டு நாமளே வந்துட்டு எம்பவர் பண்ற மாதிரி அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. நிறைய இது நம்ம நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சரௌண்டிங் உள்ளவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது எனக்கு நல்லா. கண்டிப்பா நிறைய குரூப்ல இருக்கிறேன். பட் இருந்தாலும் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் குரூப் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளே நம்ம எம்பவர் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ. நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு செஷன்ல நான் ஒரு ஃபீட்பேக் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குரூப்ல வந்து இப்ப நான் ஸ்பெசிஃபிக்கா ஆடியன்ஸ் பிக் பண்ணி கூப்பிடும் பொழுது ஒருவேளை பார்ட்டிசிபேட் பண்ணாம இருப்பாங்களோ இல்லது ஏன் வந்து யாருமே கூப்பிட்டா யாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது புரியாத புதிரா இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓகே, we like to be invited. மேபி அது கல்ச்சுரலா என்னன்னு தெரியல. ஸோ யூஆர் ஆல் இன்வைட்டட். 21 பேருமே யூஆர் இன்வைட்டட். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நான் கால் ஃபார் பண்ணணும்னா கால் ஃபார் பண்றேன். பட் நீங்களே தயக்கம் இல்லாம இது நம்ம ஸ்பேஸ், நம்மளுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கிறது நம்மளோட உரிமை. ஸோ ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் இந்த மந்த் எண்ட் வந்து மிஷன்ல ஐயாவுடைய தியான முகாம் நடக்குது. ஸோ கண்டிப்பா வந்து முடிகிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பயனடைங்க.
ஏன்னா வேற எந்த ஆர்கனைசேஷன்லயுமே சொல்லித்தராத, சிக்கல்ல கொண்டு போய் விடாத சென்சிபிளான தியானங்கள். அதாவது வில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு ரொம்ப இலகுவா மென்மையான விஷயங்களை வந்து ஓபன் அப் பண்ணக்கூடிய தியானங்கள் வந்து ஐயா கத்து தர்றாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடியறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரதி தேவி சொல்லுங்கம்மா, அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் சும்மா கேட்டுட்டு இருப்பேன், அவங்களத கேட்டுட்டு இருக்கணும் தான் வந்த நான் கதைக்க நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணினான். உண்மையிலாண்டு நீங்க உங்கள்ட்ட நீங்க திரும்ப திரும்ப குழம்புறது நீங்க தான் எனக்கு வடிவா புரிஞ்சிட்டு எல்லாம் உள்ள இருக்கிறவன் நாங்க தான், பிரச்சனை படுறாள் நான் தான், வேணுமென்று சொல்றான் வேணுமென்று சொல்லி வாரத வேணுமென்றாள் நான் தான், இதுல இருந்து விடுபடணும் பண்றாள் நாம தான் என்று புரிஞ்சுட்டு எல்லாமே ஒன்றுன்றது வந்த உடனே எல்லாம் உள்ளுக்குள்ள ஃப்ரீ ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கு. உண்மையா அதுதான் எனக்கு உண்மையில புரிஞ்சது. எல்லாம் அந்த வேறுபாடு இருக்கும் வரையும் தான் உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்தது. அதாவது நான் வேற, அந்த வந்தது பிரச்சனை பெறாள் வேறன்னு தானே இப்ப நான் பார்த்து இருந்தது. நீங்க சொன்னீங்க அதுக்கு நீங்க தான் குழம்புன்னு சொன்னீங்க, நீங்க நான் குழம்புறேன்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு நீங்க தான் குழம்பு. பிறகுதான் நான் அதுக்குள்ள போய் யோசிச்சது தான், அதுக்கு நான் தான் இதுக்கு நான் தான், எல்லாமே நாம தான் நம்மட இயல்புன்னு நாங்க தான். அதான் அது விளங்கினது, நம்மட இயல்புவே நாங்க தான், இதுக்கு நாங்க தான் சொல்லி அது உண்மையில அந்த ஈஸியாக நீங்க சொன்னதுதான் அது எனக்கு வடிவா புரிஞ்சுது. நான் கேட்டேன் தானே, உங்களோட ஒரு ஆள் அன்கண்டிஷனலா ஏற்றுக்கொண்டு வாராருன்னே, அதுக்கு நீங்க தானே நீங்களே. அப்பதானே நான் எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நான் தான், அதுக்கு நான் தான், இதுக்கு நான் தான், எல்லாமே ஒன்றுதான் என்ற உடனே அது எல்லாமே ஒன்றாக ஆயிட்டு 2000 பிளவு இல்லாமலுக்கும். அப்ப எல்லாமே உண்மையில இதை விட வேற தேவையில்லை. ரதி தேவி அம்மா வந்து எனக்கு வந்து எப்படி ஞாபகம் வரும்னா, வடிவா வடிவான்னு கேட்டாலே எனக்கு ஞாபகம் வருது. சோ வடிவா எல்லாரும் இந்த புரிதல் பாதையில எல்லாரும் வந்து மலரணும். ஒரு லைஃபே கொஞ்சம் ஈஸியா ஸ்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் நம்மள வந்து நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அது வந்து அந்த பொட்டன்ஷியல் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா அது ஆக்சுவலைஸ் ஆகுறது இல்ல. சோ அதுக்கான அந்த வடிவம் கொடுத்த ஞானத்தந்தை பகவத்துக்கு எப்பயுமே நம்ம எல்லாருமே நன்றிப்பட்டவர்கள் தான். அலையா இருந்த நான் அலையில், அது அலைதான், கடல் தான் என்று ஏற்றுக்கொண்டு நான் தான் கடல். ஓகே, தேங்க்யூ. வடிவாக ஃபீட்பேக் கொடுத்தமைக்காக தங்களுக்கு நன்றி. ஓகே, anybody else? உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். என்னன்னு சொன்னா, இது இப்படி இந்த அளவுக்கு நான் இந்த கடைசியா வாரத்துக்கு உங்களோட தான், அதான் நான் உங்களோட எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமலுக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு கேட்டுக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை தானே. எவ்வளவு கேட்கிறோமோ அது எல்லாம் நல்ல வேண்டதுக்கு நான் வாரேன் நான் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூமா. ஓகே ஓகே மாரீஸ்வரி, யூஆர் வெல்கம். ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கோச்சிங் லிங்க் சாட்ல போட்டிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ துபாயிலேருந்து, மலேசியாலேருந்து, நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தொழில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வெவ்வேறு துறையில இருந்து வரும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த விஷயத்த நம்ம டீப்பா எடுத்து சால்வ் பண்ணும்போது முதல்ல வந்து நமக்கு என்ன புரியும்னா, நம்ம மட்டும்தான் இப்படி ப்ராப்ளத்துல மாட்டிருக்கோங்கிற மாதிரியே முதல்ல ஒண்ணுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோ த்ரூ பண்றதுதான். நம்ம வந்து அழகா இந்த புரிதல் பிளஸ் இந்த நம்ம சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் அப் ஆகி ஒரு ரசனையோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ இன்வைட் யூ ஆல். ஆல்வேஸ் யூர் வெல்கம். உங்களால பெய்ட் கோச்சிங் பண்ண முடியலன்னா யூர் ஆல்வேஸ் வெல்கம் இந்த மண்டே செஷன். அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்ல குரூப் கோச்சிங் வாங்க, இல்ல உங்களுக்கு வந்து பிரைவேட் 1-on-1 கோச்சிங் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. So I'm always available. Okay மாரீஸ்வரியா, ஷூர். ஓகே, இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம்.